நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த கிருபையினால் ஆரம்பிக்கப்பட்டதான இந்த கிரைஸ்ட் ஃபார் நீடி என்கின்றதான அமைப்பின் ஆனுவல் ப்ரேயர் மீட் என்கின்றதான இந்த ப்ரோக்ராமுக்காக கடந்து வந்திருக்கும் உங்கள் எல்லாரையும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரித்து துதித்து ஒரு பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் என்கின்றதான பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
Alleluia, ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. Alleluia, ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. பகரும் நித்தியமாய் பகரும் நித்தியமாய் அன்பே உமையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உமையே என்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுதும் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட நீண்டதான பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நாம் இப்பொழுது பாடினோம், அகில சிருஷ்டிகளும் உம்மை துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ என்பதாக நாம் பாடினோம். தேவனாகிய கர்த்தர் அனுதினமும் நமக்கு சொல்ல முடியாத நன்மைகள் ஈவுகளை அவர் அருளி செய்து கொண்டே இருக்கிறார். எபேசியர்கள் நிறுவனம் 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம எல்லாரும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாக. அதாவது கர்த்தருடைய சிருஷ்டிகள் எல்லாமே அந்த ஆண்டவரையே துதித்து கொண்டிருக்கிறது. அதாவது இவ்விதமாக சொல்லப்படுகிறது, ஆறு தனது நீரை தானே குடிப்பதில்லை, மரங்கள் தனது கனிகளை தாமே உண்பதில்லை, சூரியன் தனக்காக ஒளியை வீசுவதில்லை, மலர்களும் தங்களுடைய நறுமணத்தை தனக்காக என்று வைத்துக்கொள்வதே இல்லை. அதாவது பிறருக்காக வாழ வேண்டும், பிறருக்காக வாழ வேண்டும் என்பதையே கர்த்தருடைய சகல சிருஷ்டிகளுமே கை கொண்டு காணப்படுகிறது. நம்மையும் தேவனாகிய கர்த்தர் அதற்கென்றே முன்குறித்திருக்கிறார். நாமும் பிறருக்காக வாழ தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதாவது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறது பிறர் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. மீண்டும், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்க எதற்கு என்றால் பிறர் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்கு. இந்த வேளையிலும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதா ஈவுகள், தானங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் நாம் எண்ணி நினைத்து ஆண்டவரை துதித்து இந்த பாடலை நாம் பாடுவோம். அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.
வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்கிற, கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்கிற, கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் காரங்கள் நான் கண்டேன். போதை பெருகும் போது சிக்கி தவிர்த்திடாது உதவும் மரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. மரண பள்ளத்தாக்கு நான் நடந்த வேளை, மிகவும் பரவல் நான் கண்டேன். வாழ்வில் நின்ற வேளை மடிந்து நாடு என்னை தாங்கும் மரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கு நான் நடந்த வேளை, மிகவும் மரங்கள் நான் கண்டேன். வாடுகின்ற வேளை மடிந்து நாடு என்னை தாங்கும் மரங்கள் நான் கண்டேன். எந்த பாராவின் வாழ்வை மறுபடியும் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை மறுபடியும் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரால் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நல்ல எபினேசரால் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்கிற, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்கிற, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரால் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நல்ல எபினேசரால் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், பிதாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவர் நன்மைகளை செய்கிறார், உபகாரங்களை அவர் செய்கிறார். இன்னும் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது,
2 விதமான பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பிறருக்கு நாம் நன்மை செய்கிறது, அதாவது தான தர்மங்களை செய்கிறதும் அங்கே ஒரு பலி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 பலிகளின் மீதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மிகவும் பிரியமுள்ளவராக அவர் காணப்படுகிறார். நாம் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஜெப வீட்டிற்கு செல்லுகிறோம், அவரை துதித்து பாடுகிறோம். ஆனால் அதற்கு சமமாகவே நம்முடைய விசுவாசம் நம்முடைய கிரியைகளிலே வெளிப்பட வேண்டும் என்பதை தேவனாகிய கர்த்தர் நம்ம எல்லாரிலும் அவர் விரும்பி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் முன்னதாகவே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த பலிகளை நாம் பூரணமாய் செலுத்தி, ஆண்டவருக்கென்று செலுத்தி, பூரணமான தேவ ஆசீர்வாதங்களை நாம் எல்லாரும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விரும்பி எதிர்பார்த்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது நாம் தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பறஞ்சிடுவான். நாவிது போரா, நாளிது போரா, ஆயுசும் இது போரா என்கின்றதான பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பறந்திடுவான். தெய்வம் செய்த நன்மைகளெல்லாம் நன்றி பறந்திடுவான். நாவிது போரா, நாளிது போரா, ஆயுசும் இது போரா. நாவிது போரா, நாளிது போரா, ஆயுசும் இது போரா. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பறந்திடுவான். தெய்வம் செய்த நன்மைகளெல்லாம் நன்றி பறந்திடுவான். நாளிது போரா, நாளிது போரா, ஆயுசும் இது போரா. நாளிது போரா, நாளிது போரா, ஆயுசும் இது போரா. ஜீவித பாதையில் பல்லுகளேறு குழந்து வீழாதே. ஜீவித பாதையில் பல்லுகளேறு குழந்து வீழாதே. தாவி நடத்தியதோடும் போல கண்ணுகள் நிறையுமே. தாவி நடத்தியதோடும் போல கண்ணுகள் நிறையுமே. தெய்வம் செய்த நன்மைகளெல்லாம் நன்றி பறந்திடுவான். தெய்வம் செய்த நன்மைகளெல்லாம் நன்றி பறந்திடுவான். நாளிது போரா, நாளிது போரா, ஆயுசும் இது போரா. நாளிது போரா, நாளிது போரா, ஆயுசும் இது போரா. பாவியவனே நேடுவனேசு கால்வரையில் தானே. பாவியவனே நேடுவனேசு கால்வரையில் தானே. ஜீவன நல்கியதோடும் போல கண்ணுகள் நிறையுமே. ஜீவன் நல்கியதோடும் போல கண்ணுகள் நிறையுமே. தெய்வம் செய்த நன்மைகளெல்லாம் நன்றி பறந்திடுவான். தெய்வம் செய்த நன்மைகளெல்லாம் நன்றி பறந்திடுவான். நாளிது போரா, நாளிது போரா, ஆயுசும் இது போரா. நாளிது போரா, நாளிது போரா, ஆயுசும் இது போரா. பாவிகள் தரையப்பட்டது எந்த காயல்லோ. பாவிகள் தரையப்பட்டது எந்த காயல்லோ. குருசில சேகம் போகும் போல கண்ணுகள் நிறையுமே. குருசில சேகம் போகும் போல கண்ணுகள் நிறையுமே. தெய்வம் செய்த நன்மைகளெல்லாம் நன்றி பறந்திடுவான். தெய்வம் செய்த நன்மைகளெல்லாம் நன்றி பறந்திடுவான். நாளிது போரா, நாளிது போரா, ஆயுசும் இது போரா. நாளிது போரா, நாளிது போரா, ஆயுசும் இது போரா. பொழுது சூடி தூங்கப்பட்டது எந்த காயல்லோ. பொழுது சூடி தூங்கப்பட்டது எந்த காயல்லோ. ஓரோ தினம் அது ஓடும் போல கண்ணுகள் நிறையுமே. ஓரோ தினம் அது ஓடும் போல கண்ணுகள் நிறையுமே. தெய்வம் செய்த நன்மைகளெல்லாம் நன்றி பறந்திடுவான்.
தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி வழங்கிடுவார். நாவிது போடா நாளிது போடா ஆயுஷமிது போடா, நாவிது போடா நாளிது போடா ஆயுஷமிது போடா. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் நன்மைகளை ஆசீர்வாதங்களை அவர் அருளி செய்கிறார். அவர் எப்படி தர்றார்னா தானமாய் தருகிறார், இலவசமாய் அவர் கொடுக்கிறார். நாம் கேட்கிறதற்கும் கேட்காத ஆசீர்வாதங்களையும் அவருடைய திருவுள சித்தத்தின்படியே நமக்கு அவர் அதிகமாகவே அவர் கட்டளை எடுக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். நம்ம எல்லாரையும் அந்த தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை போல அந்த ரூபமுடையவர்களாக நாம் எல்லாரும் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். நாம் எல்லாருமே நல்லவர்களாக, அதாவது நன்மை செய்கிறவர்களாக மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்முடைய தேவன் இரக்க மிகுந்தவராய் இருக்கிறார். நம்மளும் கூட இரக்கம் செய்கிறவர்களாக நம்ம எல்லாரும் காணப்பட வேண்டும் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அன்பானவராய் இருக்கிறார். எதுக்குன்னா நம்ம எல்லாருமே அன்பாய் காணப்பட வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்போடு சிநேகமாய் இரக்கமாய் தயவாய் ஒருவர் பட்சம் ஒருவர் உதவுகிறவர்களாக, அதாவது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக, நம்ம எல்லாருக்கும் சகாயராக ஒத்தாசைகளை அருள வேண்டும் என்பதற்காக அவருடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் விட்டு நம்ம எல்லாருக்குமாக அவர் தரித்திரரானார். அவருடைய தரித்திரத்தினாலே நாம் அவருடைய சகல ஐஸ்வர்யங்களையும் அவருடைய சகல சம்பத்துகளையும் நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்பிக் கொண்டே இருக்கிறார். பாருங்க, அதுக்குதான் ஆண்டவர் தம்மையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். பலியாய் தியாகமாய் ஒப்பு கொடுத்தார். முட்கிரீடம் தலையிலே சூட்டப்பட்டவராக 5 காயங்களை நம்ம எல்லாருக்குமாக அவர் ஏற்றவராக நாம் எல்லாரும் அடைய போகிறதான ஆனந்த பாக்கியத்தை அவர் எண்ணி அவர் நமக்காக பாடுகளை அனுபவித்தார். தம்மையே தாழ்த்தினார், வெறுமையாக்கினார், ஒன்றுமற்றவராக அவர் தம்மை ஒப்புக்கொடு. நாமும் கூட இந்த வேளை நம்ம கடந்து வந்திருக்கோம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தும் போது, நம்மை வெறுமையாக்கும் பொழுது, அதாவது வெறும் பாத்திரமாய் ஆண்டவரிடமாய் நம்மை சமர்ப்பிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்ம வெறுமையாய் திரும்பி செல்ல விடுகிற தேவன் அல்ல. அவருடைய ஆசீர்வாதங்களினாலே நிறைத்து நம்மளை அவர் திரும்பி செல்ல செய்கிறார். அதாவது பாருங்க, எவ்வளவுதான் எடுக்க குறைவில்லாத ஆசீர்வாதங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அதாவது ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆறினிடத்திலே ஒருவன் போய் கேட்டானாம், நீ ஏன் கடலிலே போய் முடிந்து கொண்டிருக்கிறாய், எந்த பிரயோஜனமும் அற்றவனாக காணப்படுகிறாயே என்ன என்று கேட்டதான். அப்பொழுது அந்த ஆறு சொன்னதாம், அந்த கடலில் உள்ளதான உப்பின் சுவை மாறும் அளவும் நான் அந்த கடலுக்கே போய் சென்று கொண்டிருப்பேன். அந்த உப்பின் சுவை மாறி ஒரு மதுரமான சுவையை நான் கொடுத்து தீரும் அளவும் நான் அந்த கடலை நோக்கியே என்னுடைய பிரயாணமாக காணப்பட்டு, நமக்கும் கூட ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு குறிக்கோளை கொடுத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். உலகத்துல நிறைய பேர் நம்மள ஆண்டவர் இவ்வளவா ஆசீர்வதிச்சிருக்காரு. அதாவது எத்தனை நாவிருந்தாலும் சொல்லி வர்ணிக்க இயலாத ஆசீர்வாதங்கள். எதுக்கு தெரியுமா? நம்முடைய அயலகத்தார், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சபையார் நிறைய பேர் கஷ்டத்திலும் நெருக்கத்திலும் பாரத்திலும் துக்கத்திலும் அவங்களை நம்ம விசாரிக்கிறதற்காக, நாம் அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக, அதாவது கர்த்தருக்கு நாம் ஏற்ற கிரியைக்காரர்களாக, அதாவது கிரைஸ்ட் ஃபார் நீடி என்பதாக சொல்லப்பட்டு, அதாவது ஏழைகளுக்கு உதவுகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த கிறிஸ்துவின் பணி, அந்த கிறிஸ்து நம்ம எல்லார் மூலமாக அவர் செயல்பட விரும்புகிறார். அதற்கு இந்த வேளையில் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நம்மளை கிறிஸ்துவுக்காய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்மளை தாழ்த்தி வெறுமையாக்கும்படியாக அவர் நம்மை விரும்புகிறார். வெறும் பாத்திரங்களாக அவருடைய பாதப்படியிலே நம்மை சமர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவரே, என்னில் ஒன்றுமில்லை ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் உம்முடைய பாதப்படியிலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய குறைவில்லாத ஆசீர்வாதங்களை நான் சொந்தமாக்கி கொள்ள
என்னுடைய ஜீவ பாதையிலே காணப்படுகிறதான எல்லா தடைகள், எல்லா குற்றங்கள், எல்லா குறைவுகள் எல்லாவற்றையும் என்னை விட்டு நீர் மாற்றிப்பட வேண்டும் ஆண்டவரே. என்னை நீர் மன்னிக்கணும் ஆண்டவரே. என்னுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நீர் என்னை கழுவ வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணும் பொழுது, இந்த வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் இரத்தத்தினாலே நம்மை அவர் கழுவி சுத்திகரிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாகவே அவர் ஆகவே தேவ சமூகத்தில் காணப்படுகிற நம்ம எல்லாரும் முழங்காற்படியிட்டு கரங்களுக்கு ஒரு மனதோடு உற்சாகமாக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து துதித்து மகிமைப்படுத்தி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். எங்கள் பரலோகத்தின் தெய்வமே ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருக்கு கிருபை என்னும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருக்கு கிருபை என்னும் உள்ளது. நீர் மகா நல்லவராக இருக்கிறீரே ஆண்டவரே. எங்கள் பிதாவே, எங்கள் பரலோகத்தின் தெய்வமே, நீ நல்லவராக நன்மை செய்கிற தெய்வமே. இந்த உலகத்திலே சகல ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் இந்த உலகத்தில் வந்து ஆண்டவரே பயங்கரமான பாடுகள் அடைந்து உமது ஜீவனை கல்வாரி சிலுவிலே பலியாக கொடுத்து மணமக்களை சந்தித்து ரட்சித்து விடுவித்து இந்த உலகத்தில் ஆண்டவரே உமக்கு பிரியமாக ஜீவிக்கவும் கிருபை செய்து முடிவிலே உம்முடைய ராஜ்யத்திலே கூட்டி சேர்க்கிற எங்கள் பிதாவே, அவ்விதமாக இந்த கடைசி காலத்தில் உம்முடைய சபையை நீர் எழுப்பி உம்முடைய ஸ்தானாதிபதி கொண்டு எங்கள் பிதாவே உம்முடைய சத்தியங்களையும் உம்முடைய தீர்மானங்களையும் ஜனங்களுக்கு அறிவித்த எங்கள் தெய்வமே, எங்கள் பிதாவே உம்முடைய வேத புஸ்தகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும் அவைகளை உம்முடைய சாட்சிகளுக்கு வெளிப்படுத்தி பரிசுத்த ஆவியினாலே அவைகளை ஜனங்களுக்கு அறிவித்து ஆதி சபையிலே காணப்பட்டதான நம்முடைய ஜனங்கள் எவ்விதமாக காணப்பட்டார்கள், சபையார் எவ்விதமாக காணப்பட்டார்கள், சபையிலே காணப்பட்டதான ஜனங்களுக்கு ஒரு காலங்களையும் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவருடைய பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொரு காரியங்களை அறிவித்தார்களே ஆண்டவரே. எங்கள் பிதாவே, எங்கள் பரலோகத்தின் தெய்வமே, இந்த கடைசி காலத்தில் எழுப்பப்பட்டதான நம்முடைய சபையும் நீர் அவ்விதமாக நீர் ஏற்படுத்தி இருக்கிற எங்கள் பிதாவே, நல்ல பிதாவே, இந்த நாட்களிலே உடைய வேத புஸ்தகத்தில் இருக்கிறதான சத்தியங்களை அவ்விதமான சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக எங்கள் பிதாவே, எங்கள் பரலோகத்தின் தெய்வமே, உடைய சாட்சியை ஏற்படுத்தி அவைகளை நீர் ஜனங்களுக்கு பேசி அறிவித்து இடைப்பட்டு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட, ஜனங்கள் விடுதலையடைய, பரலோகராஜ்யத்தின் அனுபவங்கள் அடைந்து கொள்ள நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிற எங்கள் பிதாவே, ஆதி சபையிலே காணப்பட்டதான் நம்முடைய சாட்சிகள் எங்கள் பிதாவே ஒவ்வொரு காலங்களையும் அந்த ஜனங்களை எவ்விதமாக வழி நடத்த வேண்டும், எவ்விதமாக பல்லூராட்சி நேராக கூட்டி சேர்க்க வேண்டும் என்று அவளுடைய பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு ஒவ்வொரு காரியங்களை அறிவித்திருக்காளே ஆண்டவரே. அவளை பார்க்கும்போது இந்த கடைசி காலத்திலே எங்கள் பிதாவே மறைவாய் காணப்பட்டது. இந்த நாட்களிலையும் உடைய சாட்சியம் அவ்விதமான காரியங்களை நீர் ஜனங்களுக்கு அறிவித்து ஜனங்கள் அவ்விதமான அனுபவங்கள் அடைந்து கொள்ளும்படியாக உடைய வேத புஸ்தகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும் ஜனங்களுக்கு தெளிவாக திட்டமாக அவளை அறிவித்து ஜனங்கள் எவ்விதமாக காணப்பட்டால் எங்கள் பிதாவே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும், ஜனங்கள் எங்கள் பிதாவே பரலோகராஜ்யத்திட்ட அனுபவத்தை அடைவார்கள் என்றும் அவ்விதமான வழிகளையும் புத்திகளையும் போதனைகளையும் நீர் இந்த நாளிலே எங்கள் பிதாவே அவளை அறிவிக்கும்படியாக நீர் சித்தங்கொண்டு அப்பா பிதாவே உம்முடைய ஜனங்களை நீ கூட்டி சேர்த்து பேசுகிற தெய்வமே, கேட்கிறதான ஒவ்வொருவரும் இவளை உணரவும் இவளை சிந்திக்கவும் ஆதி சபையிலே காணப்பட்டுதான் நம்முடைய ஜனங்கள் எவ்விதமாக காணப்பட்டார்கள் என்று அவர்கள் ஏழைகள் மேல் எவ்வளவு வாஞ்சியும் தாகவுமாய் காணப்பட்டாள் என்றும் அந்த காலத்திலே பார்க்கும்போது ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் பரிசுத்தவான்கள் உம்முடைய சாட்சிகள் அவருடைய காணியாட்சிகளை கூட விற்று இந்த உலகத்திலே எவ்விதமாக ஜனங்கள் காணப்பட்டாண்டவே அடியாள் அறிகிறோம் ஆண்டவரே. இந்த காலத்தில் அடியார்கள் அவளை அறிகிறோம், அவளை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலத்திலே ஆண்டவரே ஜனங்கள் அவ்விதமான அனுபவங்களை அறிந்து கொள்ளும்படியாகவும் விசுவாசிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் உம்மாலே வருகிறதான ஆசீர்வாதங்கள் எவ்விதமாக என்பதை ஜனங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிற எங்கள் பிதாவே, இங்கே வந்திருக்கிறதான எல்லாரையும் சந்திக்கும்படியாக ரட்சிக்கும்படியாக ரட்சியப்படால் ரட்சிக்கவும் ரட்சிப்பை சொந்தமாக்கிறவர்களும் அதிகமான அறிவுடையவர்களாய் காணப்பட்டு
எங்கள் பிதாவே, எங்கள் பரலோகத்தின் தெய்வமே, ஒவ்வொருவரும் காணப்படும்படியாக உடைய உள்ளங்களையும் அவள் பதியவும், உள்ளங்களை அதை எங்கள் பிதாவை ஏற்றுக்கொண்டு எப்போதும் நம்முடைய இருதய பலகையிலே அதை பதித்து இந்த உலகத்திலே எங்கள் பிதாவே தங்கள் சகல காரியத்திலே அவிதமான அனுபவத்தோடு காணப்படும்படியாக நீர் கிரியை செய்யும்படி வேண்டுகிறோம். வாக்கு தத்தங்களை நினைவுந்துள்ளும். அதற்காக கடைசி காலத்தில் ஆண்டவரே உடைய சபையிலே நீ வாக்கு தத்தங்களை கட்டளையிட்டிருக்கிறீர். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறலுக்காக இந்த நாட்களிலே ஆண்டவரே நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். இது உம்முடைய சபை என்றும் உம்முடைய ஊழியம் என்றும் உம்முடைய ஊழிய காலம் என்றும் உலகத்துக்கு நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. எங்கள் பிதாவே, அவ்விதமான சகல காரியங்களும் உம்முடைய நாம மகிமைக்காக உடைய வாக்குத்தத்தம் நிறைவேற்கா என்பதை சகல ஜனங்கள் அறிந்து விசுவாசித்து அவளை ஏற்றுக்கொண்டு எங்கள் பிதாவே எங்கள் இதயத்தில் அவளை பதித்து அவ்விதமாகவே காணப்பட கிருபை செய்யலும். எல்லா காரியத்திலையும் கூடேறும். பெரிய காரியங்களை செய்தலும். வாக்கு தத்தங்களும் நினைவுந்தள்ளும். இதற்காக ஆண்டவரே பிரயாசப்படுவதான நம்முடைய மனையும் பலப்படுத்தி உம்முடைய கரத்தினால தாங்களும் ஆண்டவரே பேச வேண்டிய வார்த்தையை உம்முடைய ஆவியினால் நிறைத்து ஆவியானுடைய கிரியை உண்டாகும்படியாக ஒவ்வொரு காரியங்களும் பேசும்படியாக அதற்கேற்ற வாக்கு நீர் கொடுக்கும்படியாக அதற்கேற்ற எங்கள் பிதாவே சகல காரியத்தில் நீர் கூட இருக்கும்படியாக கெஞ்சுகிறோம். தடை நீக்கிலும் பெரிய காரியங்களை செய்தலும் குற்றங்கள் குறைகளும் மன்னித்தள்ளும் கிருபைக்குள்ள மறைத்தள்ளும். கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நம்முடைய இந்த கிரைஸ்ட் ஃபார் நீடி என்கிற இந்த இயக்கம் துவங்கி 1 வருடத்துக்கு கிட்ட ஆகிறது. தொடர்ந்து இதை கர்த்தர் எந்த தடையும் இல்லாமல் தொடர்ந்து 1 வருட காலமாக சிறப்பாக நடத்தி வந்ததற்காக கர்த்தரை முதலாவதாக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம் ஏழை ஜனங்கள் மற்றும் சபையின் நலன் கருதி CFN என்ற இந்த மகத்தான அமைப்பு நிறுவுவதற்கு காரணமாக இருந்த CFN என்ற கிரைஸ்ட் ஃபார் நீடி என்ற அமைப்பு நிறுவுவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய ஆத்மீக அப்பா, உடன் ஊழியக்காரர்கள் மற்றும் கர்த்தரின் கிருபையினால் அன்பின் கரங்களால் இணைந்திருக்கும் CFN உறுப்பினர்கள் மற்றும் இங்கு காணப்படுகிறதான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரையும் கிரைஸ்ட் ஃபார் நீடி இயக்கத்தின் சார்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய ஆத்மீக அப்பா அடிக்கடி சொல்வார்கள், ஏழைகள் மேல் இரக்கம் காட்டுங்கள், பிறர் மேல் அன்பு கூறுங்கள் என்பதாக. இந்த உன்னத நோக்கத்திற்காக உங்களை அர்ப்பணித்து உங்கள் உழைப்புகளை இந்த CFN இயக்கத்திற்காக செலவிடுகிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். மேலும் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்பதாக. ஆகவே உங்கள் உழைப்பு தொடர்ந்து CFN என்றதான அமைப்பிற்கு உதவியாக காணப்படும்படியாகவும் தொடர்ந்து உங்கள் தொழில்கள் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் கர்த்தருக்குள் உங்களை சபை சார்பாக CFN என்றதான அமைப்பு சார்பாக மனமாற வாழ்த்தி வரவேற்கிறோம். மேலும் கர்த்தரின் கிருபையினாலும் உடைய ஆத்மீக அப்பாவின் அதிகமான பிரயாசம், ஊழியக்காரர்கள் ஜெபம் மற்றும் உங்கள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்கள் மூலமாக இந்த அமைப்பானது இன்னும் ஆயிரக்கணக்கான ஏழை ஜனங்கள் வாழ்வு சிறப்பாக அமையவும் அவர்கள் வாழ்வு ஒளியேற்றப்படவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாகவும் சபை சார்பாக வாழ்த்துகிறோம். மேலும் உங்கள் ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தர் கிருபையும் சமாதானமும் என்ற நிலைக்கு கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லாமே. சரி, சந்தோஷமா இல்லாதவங்களும் கர்த்தர் சந்தோஷம் தரப்போகிறா, அதுக்கு ஒரு அல்லேலூயா விசுவாசத்தோட சொல்லுங்க. சரி, எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ரொம்ப நேரமா இருக்கலாம். எழும்பி தானே ஒரு பாடலை பாடிட்டு, அவர் எந்தன் சங்கீதமானவர் பெலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும்
வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் அந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் கூப்பி என்று வாழ்த்திடுவோம், இருகரம் கூப்பி என்று வாழ்த்திடுவோம். அவர் என்ன சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து நாமரை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமரை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றோம், வருகையில் அவரோடு இணைந்து என்றோம். வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம், வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். அவர் என்ற சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். துதிகளின் மரத்தில் வாசம் செய்யும் துயரங்கள் போற்றும் தேவன் அவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் துயரங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேர் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவன் நமது தேவன், இருப்பேன் என்றவன் நமது தேவன். இருகரம் கூப்பி என்று வாழ்த்திடுவோம், இருகரம் கூப்பி என்று வாழ்த்திடுவோம்.
அவரது சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய கால வாழ்த்திடுவோம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய கால வாழ்த்திடுவோம் அவரது சங்கீதமானவர் வானவர் கிறிஸ்து நாமத்தை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம் வானவர் கிறிஸ்து நாமத்தை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம் வருகையில் அவரோடு இணைந்தோ என்றோம் வருகையில் அவரோடு இணைந்தோ என்றோம் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம் அவரது சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய கால வாழ்த்திடுவோம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய கால வாழ்த்திடுவோம் அவரது சங்கீதமானவர். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரம். கிரைஸ்ட் ஃபார் நீடி, ஏழைகளுக்கு இறங்குறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்கிறதான அந்த மைய வசனம் மேற்கோள் காட்டி நாம் சற்று பார்க்கலாம். ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்படி ஏழைகளுக்கு இறங்கினதான ஒரு மனுஷன் எப்படி தன்னுடைய வாழ்விலே முன்னேறினான், அல்லது தன்னுடைய அந்த தொழிலிலே கர்த்தர் அவனை எப்படியாக ஆசீர்வதித்தார் என்கிறதான ஒரு உண்மை கதையை நாம் சற்று சுருக்கமாக பார்க்கலாம். 1914 ஆண்டு ஆஸ்திரியா ஹங்கேரி என்கிறதான ஒரு நாட்டிலே ஒரு 16 வயது ஒரு சின்ன பையன், ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் வாழ்ந்தவன், ஸ்கூலுக்கு அதாவது பள்ளிக்கூடத்துக்கு சென்று கொண்டிருந்தான். அந்த நேரத்திலே மிகவும் வறுமையினாலே பாதிக்கப்படுகிறான். தன்னுடைய தகப்பன் மரண படுக்கையிலே கிடக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனாலே அந்த 16 வயது அந்த சிறிய பையனுக்கு அந்த குடும்பத்தை நடத்த வேண்டும், பார்க்க வேண்டும் என்கிறதான அந்த ஒரு நிலைமைக்கு அவன் தள்ளப்படுகிறான். அந்த பையனுடைய குடும்பத்தில் அவர்கள் என்ன தொழில் செய்கிறார்கள் என்றால் இந்த செருப்பு தைக்கக்கூடியதான தொழில். அவங்களுடைய தகப்பனார், அவருடைய தாத்தா, அவர்கள் குடும்பமாக அவர்கள் செய்யக்கூடியதான வேலை என்னவென்றால் இந்த செருப்பு தைக்கக்கூடியதான வேலை. அப்ப இந்த வறுமையின் காரணமாக அந்த சின்ன பையன் தன்னுடைய அந்த பள்ளி படிப்பை பாதியிலே விட்டுவிட்டு தன்னுடைய குடும்ப தொழிலை செய்யும்படியாக ஒரு கோணி பையிலே அந்த செருப்பு தைக்கக்கூடியதான அந்த எல்லா டூல்ஸையும் எடுத்துக்கொண்டு அந்த தெருவிலே மரத்தடியில இருந்து அந்த செருப்பை தைக்கக்கூடியதான அந்த வேலையை செய்ய தொடங்குகிறான். தகப்பன் படுத்த படுக்கையாக கிடைக்கிறான். அவனுடைய மருத்துவ செலவு இவை யாவற்றையும் அவன் மேல் விழுகிறது. அவன் அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். அப்படியாக ஒரு நாள் முழுவதும் அவன் வேலை செய்து அந்த வருமானத்தின் மூலமாக அந்த வீட்டை நடத்தக்கூடியவனாக காணப்படுகிறான். நம்முடைய நாட்டில் எப்படி ரூபாய் என்று நாம் அந்த பணத்தை மதிக்கிறோமோ அதே போல அந்த நாட்டிலே ஸ்லீங் என்று சொல்வார்கள். நாம் ரூபாய் என்று சொல்கிறோம், அவர்கள் ஸ்லீங் என்று சொல்வார்கள்.
ஒரு நாள் ஊதியமாக அவன் ஒரு 20 ஸ்லாங் அவனுக்கு கிடைக்கிறது. வீட்டிலே தகப்பனாருக்கு மருத்துவமனை கூட்டிக் கொண்டு போக வேண்டும், தம்பி தங்கைகளுக்கு படிப்பு செலவுகள், இப்படி ஒரு நாள் அவன் அந்த 20 ஸ்லிங் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு நேராக திரும்பி வரக்கூடியதான அந்த வழியிலே ஒரு பிரெக்னன்ட் லேடி கையிலே ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு அவனிடத்திலே பிச்சை கேட்கிறாள். மருத்துவ செலவுக்கு பணம் இல்லை. மிகவும் கஷ்டமான அந்த வேதனையோடு அந்த சிறிய பையனிடத்திலே ஏதாவது இருக்கிறதா என்று மிகுந்த வேதனையோடு கேட்கிறாள். இவன் என்ன செய்கிறான்? மனம் இறங்கி தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான அந்த 20 ஸ்லீங் என்னக்கூடியதான அந்த பணத்தை ஒரு 2 ஸ்லீங்கை எடுத்து கொடுக்கலாம் என்று முடிவு செய்கிறான். இன்னும் அந்த பிரெக்னன்ட் லேடியை அவன் பார்க்கும்போது அவனுடைய இருதயம் அப்படியே உடைகிறது. அவன் எடுத்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததான அந்த 2 ஸ்லீங்கை அப்படியே தன்னுடைய பாக்கெட்ல வைத்துவிட்டு மீதமா இருந்ததான அந்த 18 ஸ்லீங்கை அந்த கஷ்டமான அந்த பிரெக்னன்ட் லேடி இடத்திலே கொடுத்து சென்று அவன் வீட்டுக்கு நேராக கடந்து போகிறான். வீட்டுக்கு சென்ற பிறகு அவனுடைய தாயார் அந்த பையனை அதிகமாக திட்டுகிறாள். உன்னை நம்பியல்லவா நாங்கள் இருந்தோம், தந்தையை பார், தந்தையினுடைய அந்த மருத்துவ செலவுக்கு பணம் இல்லையே, என்ன செய்வாய் என்று அவனை மிகுமாக திட்டுகிறார்கள். அவனும் என்ன செய்கிறான்? அந்த நாளை கடந்து போகிறான். அடுத்த நாள் அவன் வேலைக்கு செல்லும்படியாக கடந்து வெளியிலே வருகிறான். வரும் பொழுது மிகுந்த ஒரு அடை மழை, பயங்கரமான மழை, வெளியிலே எங்கேயுமே செல்ல முடியாது. அவன் மன வேதனையோடு ஒரு குடையை எடுத்துக்கொண்டு அந்த செருப்பு தைக்கக்கூடியதான அந்த எல்லா டூல்ஸையும் எடுத்துக்கொண்டு அப்படியே திரும்ப அதே மரத்தடியில் உட்கார்ந்து அந்த செருப்பு தைக்கக்கூடியதான அந்த வேலையை செய்யலாம் என்று உட்கார்ந்திருக்கிறான். யாருமே அந்த மழையின் காரணமாக யாருமே அங்கே கடந்து வரவில்லை. அப்ப அவன் உட்கார்ந்து இருக்கக்கூடியதான அந்த இடத்துக்கு நேர் பின்பதாக அந்த மழை, அந்த கொடிய அந்த பெரும் மழையினாலே அந்த பின்புறமாக அந்த மழை வெள்ளம் அப்படியே பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்படி வந்து கொண்டிருக்கிறதான அந்த தண்ணி ஒரு சிறிய ஒரு ரப்பர் துண்டு, ஒரு வேஸ்ட் ரப்பர் துண்டு அப்படியே மிதந்து வருகிறது. அப்ப யாருமே அந்த அவனிடத்திலே அந்த செருப்பு தைக்கிறதற்கு வராததினாலே அந்த சிறிய அந்த ரப்பர் துண்டை எடுத்து அப்படியே அதை கட் பண்ணி அப்படியே ஒரு செருப்பாக அவன் செய்து அதிலே வைக்கிறான். சாயங்காலம் ஒரு 5 மணி போல அப்படியே அவன் கிளம்பலாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறதான அந்த நேரத்திலே ஒரு கார் வந்து அவன் முன்னாடி நிற்கிறது. ஒரு வயது முதிர்ந்தவர், ஒரு பெரிய நிலைமையில் இருக்கக்கூடியதான ஒரு மனுஷன் வந்து அந்த கதவை திறந்து அந்த சிறிய அந்த பையனிடத்திலே வந்து கேட்கிறார், தம்பி என்னுடைய ஷூ வந்து கிழிந்திருக்கிறது, சற்று சரி செய்து தர முடியுமா என்று கேட்கிறார். இந்த பையன், நான் சரி செய்கிறேன், சற்று உங்கள் ஷூவை நீங்கள் கழட்டி தர வேண்டும் என்று கேட்கிறான். அப்ப அந்த பெரியவர் சொல்கிறார், நான் இந்த ஷூவை கழட்டினால் இந்த இடத்திலே நான் நிற்க முடியாது, அது மிகவும் சேரும் சகதியுமாக இருக்கிறது. ஆகையால் நீ அதோ வைத்திருக்கிறாயே அந்தவன் செய்து அந்த ரப்பர் துண்டிலே செய்து வைத்திருக்கிறதான அந்த செருப்பை சற்று தருகிறாயா, நான் அதை போட்டுக்கொள்கிறேன், நீ இந்த ஷூவை தைத்து முடிப்பது வரைக்கும். இவனும் சரி என்று அந்த ரப்பர் துண்டிலே அவன் செய்ததான அந்த செருப்பை எடுத்து அந்த பெரியவருக்கு கொடுக்கிறான். அந்த செருப்பை போட்டதான அந்த பெரியவருக்கு அது மிகவும், அது எப்படி இருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அதை பார்த்து கொண்டு சொல்கிறான், இந்த செருப்பு ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ஷூவை நீ தைத்து தான், அதற்கும் நான் தருகிறேன், இந்த செருப்பினுடைய மதிப்பு என்ன என்று சொல், நான் அதற்கும் சேர்த்து உனக்கு நான் பணம் தருகிறேன் என்று அந்த சின்ன பையனை பார்த்து கூறுகிறார். அந்த பையன் சொல்கிறான், ஐயா நான் இதை வாங்கி நான் செய்யவில்லை, இந்த ஓடையிலே வந்த இந்த சிறிய ரப்பர் துண்டை எடுத்து நான் செய்தேன், இதனுடைய மதிப்பு எனக்கு தெரியாது, ஆகையால் எனக்கு நீங்கள் இதை ஒரு மதிப்பு செய்து நீங்கள் உங்களால் முடிந்த அளவு நீங்கள் தாருங்கள் என்று கேட்கிறான். அவன் என்ன செய்கிறார்? அந்த பெரியவர் அந்த ஷூவை தைத்ததான அந்த ஷூவிற்கு ஒரு 2 ஸ்லீங்கும் அந்த ரப்பர் துண்டிலே செய்து வைத்ததான அந்த செருப்பிற்கு ஒரு 60 ஸ்லீங்கும் கொடுக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். இதை அந்த சிறிய பையன் சந்தோஷமாக அதை பெற்றுக்கொள்கிறான்.
இவன் அதை தன்னுடைய வீட்டுக்கு நேராக கடந்து சென்று அதை தன்னுடைய பெற்றோரிடத்திலே கொடுத்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். அன்று அவன் முடிவு பண்ணுகிறான், கொடுப்பதினால் மட்டுமே ஆசீர்வாதம். நான் அந்த ஏழை பெண்ணிற்கு அந்த 18 ஸ்லிங்கை நான் கொடுத்தேன். எனக்கு தேவன் அந்த ஏழைக்கு நான் இறங்குவதனாலே அதை 3 மடங்காக எனக்கு ஆசீர்வதி தந்திருக்கிறார் என்கிறதான அந்த பெரிய சந்தோஷத்தோடு அவன் அந்த நாளை கடந்து சென்றான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்த நாளை நேராகவும் அவன் அதே இடத்திலே அங்கே சென்று அந்த இடத்திலே அந்த மரத்தடியிலே இருந்து கொண்டு அந்த செருப்பு தைக்கக்கூடியதான அந்த வேலையிலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான். இன்னொரு ஆள் அந்த இடத்திலே கார்ல நேர வந்து இறங்கி, தம்பி நீ நேற்றைக்கு ஒரு செருப்பு தைத்து கொடுத்தாய் அல்லவா, அதே போல எனக்கும் ஒரு செருப்பு தைத்து தர வேண்டும் என்று அந்த சிறிய பையனிடத்திலே கேட்கிறான். அந்த சின்ன பையன் சொல்கிறான், அது இந்த தண்ணீரிலே மிதந்து வந்த ஒரு ரப்பர் துண்டிலே நான் செய்தேன், மறுபடியும் அது என்னால் செய்ய முடியாது என்று அந்த பெரியவரிடத்திலே சொல்லுகிறான். அவர் திரும்பவும் கேட்கிறார், எனக்கு எப்படியாவது அதை செய்து தர வேண்டும் என்று. அப்ப அந்த தண்ணி எங்கிருந்து வந்தது என்று பார்த்து அதுக்கு நேராக அவன் கடந்து போகிறான். அங்கே பார்க்கும்போது அங்கே ஒரு ரப்பர் ஃபேக்டரி இருக்கு. அந்த ரப்பர் ஃபேக்டரியிலே வரக்கூடியதான அந்த வேஸ்ட் ரப்பர்களை எல்லாம் அதிலே தட்டி அந்த வேஸ்டாக அந்த ஸ்கிராப்பாக அதிலே போட்டு வைத்திருந்தார்கள். இந்த சிறிய பையன் அந்த கம்பெனி அந்த உள்ளே சென்று அந்த கம்பெனி ஆட்களிடம் கேட்கிறார், இந்த ரப்பர் வேஸ்டை எனக்கு விலையாக தருவீர்களா என்று கேட்கிறான். அதற்கு அந்த கம்பெனியில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள், இல்லை வேண்டாம், இது எங்களுக்கு வேஸ்ட் தான், இதை நாங்கள் பயன்படுத்துவதில்லை, நீ வேணால் இதை மொத்தமாக எடுத்துக்கொள் என்று சொல்கிறான். அவன் அந்த அங்கே கிடந்ததான அந்த வேஸ்ட் ரப்பர் துண்டுகளை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து அநேக காலணிகளை அவன் செய்து வைக்கிறான். அநேகர் வருகிறார்கள், அநேகர் வந்து அந்த செருப்பை வாங்கி கொண்டு செல்கிறார்கள். இவனுடைய வருமானம் பெறுகிறது. நாட்கள் செல்ல செல்ல இவனுடைய இந்த தொழிலானது பெருகி கொண்டே இருக்கிறது. இனிமேல் நாம் கைகளோடு நாம் இந்த செருப்பை தைத்திருந்தால் நம்மளாலே இந்த வரக்கூடியதான ஆட்களை நாம் சாட்டிஸ்பிகேஷன் பண்ண முடியாது என்று நினைத்து அவன் என்ன செய்கிறான், அங்கே ஒரு மெஷினை வாங்குகிறான். வாங்கி அங்கே அந்த செருப்பை தைத்து இன்னும் அந்த பிசினஸ் ஆனது பல மடங்காக பெறுகிறது. முடிவு பண்ணுகிறான், ஒரு 1000 மிஷினை வாங்குகிறான். 1000 மிஷினை வாங்கி ஒரு 1000 நபர்களுக்கு அங்கே வேலையை கொடுக்கிறான். அநேக ஆட்கள் அநேக வெளிநாடுகளுக்கு அந்த காலனியானது செல்கிறது. அப்படி அந்த பிசினஸ் ஆனது வளர்ந்தது. அவனுடைய பொருளாதாரத்திலே அந்த நாட்டிலே அந்த ஆஸ்திரியா என்கிறதான அந்த நாட்டிலே அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராக வருகிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்று நாம் சர்வ சாதாரணமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறதான அந்த பாட்டா என்கிறதான அந்த செப்பல் உடைய அந்த நிறுவனர் இவர்தான். இவருடைய பேர் என்னவென்றால் தாமஸ் பாட்டா. சாதாரண ஒரு செருப்பு துண்டிலிருந்து ஆரம்பித்ததான இந்த தொழில் அதன் பிறகாக அந்த ஆஸ்திரியா என்கிறதான அந்த நாட்டிலே அந்த தொழில் அதிபர்கள், அந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர் என்கிறதான அந்த நிலைமைக்கு நேராக அவன் கடந்து வரும்போது அங்கே இருக்கிறதான அந்த பிரஸ் அவங்களிடத்தில் பேட்டி கேட்கிறார்கள், நீங்கள் எப்படி இவ்வளவு ஒரு பெரிய நிலைமைக்கு நீங்கள் உருவானீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த தாமஸ் பாட்டா என்று சொல்லக்கூடியதான அந்த சிறிய பையன் இப்போது எப்படி இருக்கிறான், ஒரு பெரிய தொழிலதிபர். அன்று நான் அந்த பிரெக்னன்ட் லேடி, அந்த கஷ்டப்பட்டு கொண்டிருந்ததான அந்த ஏழை பெண்மணிக்கு அவளுடைய அந்த தகுதிக்கு நிகராக ஒரு 2 ஸ்லாங்கோ அல்லது 1 ஸ்லாங்கோ கொடுத்து உதவாமல் என்னுடைய தகுதியை மீறி என்னிடம் இருந்ததான அந்த காரியத்தை நான் அவளுக்கு கொடுத்தேன். ஆனால் அதை பார்த்த என் தேவன் அவர் என்னை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்தார். நான் கொடுத்ததினாலே அவர் எனக்கு திரும்ப கொடுத்து என்னை மிகப்பெரிய ஆசீர்வாதமாக கொண்டு வந்த சின்ன உதவி, அந்த சிறிய உதவி என்னை இவ்வளவு பெரிய ஒரு நிலைமைக்காக மாற்றிருக்கிறேன் என்று அந்த சாட்சியாக எல்லோர் முன்பாகவும் அவன் சொல்லி அந்த தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவராய் காணப்பட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போலதான் நாம் இங்கே காணப்படுகிறதான ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையிலே நாம் வேலை செய்யக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். ஒரு நிறுவனத்தின் கீழாகவோ அல்லது ஒரு தனி நபரின் கீழாக நாம் வேலை செய்யக்கூடியவர்களாக காணப்படலாம். ஒரு கொத்த வேலையை நாம் செய்யலாம். ஆனால் எதை செய்தாலும் நாம் அதை எப்படி செய்ய வேண்டுமாம்? வாசிங்கள், கொலோசியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 24வது வசனம்
எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் செய்யக்கூடியதான ஒவ்வொரு வேலையையும் நாம் எப்படி அதை செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பிரியமாக உண்மையாக நம் தேவன் கண்டு கொண்டிருக்கிறார். நாம் செய்யக்கூடியதான ஒவ்வொரு காரியங்களிலும் உண்மை இருக்க வேண்டும். நமக்கு அந்த வேலை செய்யக்கூடியதான எல்லா சரீர சுக பலன்கள் நல்ல ஞானத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்படி அதை நாம் சரியாக உணர்ந்து நமக்கு எஜமானாக நமக்கு முதலாளியாக வைத்திருக்கிறதான அந்த ஒரு தனி நபரையோ அந்த ஒரு தனி நிறுவனத்தை நாம் பார்க்காமல் மனப்பூர்வமாய் என் தேவன் எனக்கு இந்த வேலையை தந்திருக்கிறார், நான் அதை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். எந்த விதமான ஒரு கால்குலேஷன் பார்க்காமல் ஒரு 1000 ரூபாய் ஒரு நாள் நமக்கு சம்பளம் கிடைக்கிறது என்றால் வெறும் அந்த 1000 ரூபாயோடு நம்மளுடைய வேலை முடிந்து விட்டது நினைக்காமல் நமக்கு நல்ல ஞானங்களை தந்திருக்கலாம், நல்ல சரீர பலனை தந்திருக்கலாம். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 1500 ரூபாய்க்கு நாம் நம்முடைய வேலைகளை செய்ய வேண்டும். நாம் கணக்கு பார்க்காமல் அந்த வேலைகளை உண்மையாய் உத்தமமாய் கர்த்தருக்கு பிரியமாய் செய்யும் பொழுது அந்த நிறுவனம் வளரும், அந்த தனி நபருடைய வருமானம் பெருகும். அதன் மூலமாய் அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு தரக்கூடியவராய் காணப்படுகிறார். ஒருவேளை நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் அல்லது அந்த தனி நபர் அல்லது தனி நிறுவனத்தின் மேலிருந்து நமக்கு கிடைக்கவில்லை என்றால் கர்த்தர் அதை வேறு விதமாக அல்லது இன்னும் ஒரு நல்ல ஒரு இடத்திலே நம்மளை வைத்து அவர் அழகு பார்ப்பார், நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை அவர் தரக்கூடியவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல அநேகர் என்ன செய்யலாம்? சிறிய சிறிய தொழில்கள் செய்யலாம், சிறிய நிறுவனங்கள் வைத்திருக்கலாம் அல்லது ஒரு கடை வைத்திருக்கலாம். அப்படி பல தொழில்களை நாம் செய்யலாம். நாம் அது எப்படி காணப்பட வேண்டும்? வாசிங்கள் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 1வது வசனம். எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து எஜமான்களே உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கும் நீதியும் செவ்வையானதை செய்யுங்கள். வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் ஒருவேளை ஒரு தொழில் செய்யக்கூடியதான ஒரு தாளந்தை ஒரு கிருபையை ஆண்டவர் தந்திருக்கலாம். ஆனால் நாம் நம்மிடத்திலே வரக்கூடியதான வேலை செய்யக்கூடியதான ஒவ்வொரு அந்த தொழிலாளர்களுக்கு நாம் சரியானபடி கர்த்தருக்கு பிரியமாக அந்த ஊதியங்களை அல்லது காரியங்களை நாம் செய்கிறோம் என்று நாம் அதை எண்ணக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? நாம் அவர்களுக்கு கர்த்தருக்கு பிரியமாய் அந்த காரியங்களை நாம் செய்கிறோமா என்று நாம் உணர்ந்து அந்த காரியங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் ஒருவேளை அந்த சிறு கூட்டமான அந்த ஜனங்களுக்கு நாம் எஜமான்களாக இருக்கிறோம், ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு எஜமான் நமக்கு மேலே இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து அதற்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் நாம் செய்வோமாயில் நம்முடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படும். அதே போல வேலை செய்யக்கூடிய காரியங்களும் அப்படித்தான். ஒவ்வொருவரும் உணர்ந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த கடமைகளை உணர்ந்து அந்த வேலைகளை செய்யும் போது அந்த வேலையிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அதே போல கிடைக்கக்கூடியதான அந்த வருமானங்கள் ஒவ்வொன்றும் யார் நமக்கு தருகிறது? உலக பிரகாரமான அந்த ஆசீர்வாதங்கள் யார் தருகிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வரக்கூடியதான அந்த செல்வத்திலே நாம் அந்த ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது அதன் மூலமாக ஆசீர்வாதங்களை நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் அநேகர் நினைக்கலாம், இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. மனப்பூர்வமாய் நீங்கள் கொடுக்கக்கூடியதான ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை தருகிறார். ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறேன் என்றால் அவர் கண்டிப்பாக அதை திரும்ப கொடுப்பார். நாம் மனப்பூர்வமாய் செய்வோமாயில் கர்த்தர் நமக்கு அதை மறுபடியும் திரும்ப தரக்கூடியவராய் 2 மடங்கு அல்லது 3 மடங்காக தரக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சற்று பொறுமையாக காத்திருப்ப வேண்டியது மிக மிக அவசியம். நாம் கொடுத்த அடுத்த நொடியே நாம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்போம். அநேகர் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை அது கிடைக்கவில்லை என்றால் கூட சற்று நிதானித்து பொறுமையோடு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அதனுடைய சத்திய வார்த்தை என்ன சொல்கிறது, அது ஒரு நாளும் பொய்யாகாது என்பது அந்த நிதானத்தோடு பொறுமையோடு நாம் செய்ய வேண்டியதான ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்யும் பொழுது அவர் நமக்கு ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்த வேண்டிய இடத்திலே நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
ஒரு தாய் தன்னுடைய சின்ன குழந்தையை கூட்டிக் கொண்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் நேராக கடந்து செல்கிறாள். அந்த சின்ன பையன் தாய் அங்கே அவள் வாங்கக்கூடியதான அந்த பொருட்கள் மத்தியிலும் தனக்காக எதையும் கேட்டுக்கொள்ளாமல் மிகவும் பொறுமையோடு ஒழுக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தாயானவள் தனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி கொண்டு வந்து அந்த கேஷ் கவுண்டரில் இருந்த பேமெண்ட்டை செய்து கொண்டிருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது அந்த கடையில் இருக்கக்கூடியதான அந்த ஓனர் அந்த சின்ன பிள்ளையை பார்த்து வியந்து போய் அந்த தாயினிடத்திலே கேட்கிறார், இந்த உங்கள் பிள்ளை வந்து மிகவும் ஒழுக்கமுடைய பிள்ளையாய் அவன் காணப்படுகிறான். இந்த கடையிலே அநேகமான தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து இந்த அவங்களுக்கு தேவையான சாதனங்களை வாங்குகிறார்கள். எல்லா பிள்ளைகளும் கடைசி நேரத்தில் அடம் பிடித்து அது வேண்டும், இது வேண்டும், இனிப்புகள் வேண்டும், சாக்லேட் வேண்டும் என்று அடம் பிடிப்பார்கள். ஆனால் உங்களுடைய மகனோ மிகவும் அந்த ஒரு ஒழுக்கத்தோடு எந்த விதமான சேட்டையும் பண்ணாமல் அமைதியோடு பொறுமையோடு காணப்படுகிறான். இதை வியந்து பார்த்ததான அந்த ஓனர் என்ன செய்கிறார், அவருடைய டேபிளில் இருந்ததான ஒரு சாக்லேட் பாட்டில் அதை அப்படியே ஓபன் பண்ணி அந்த சிறிய அந்த குழந்தைக்கு நேராக நீட்டுகிறார். தம்பி இந்த சாக்லேட்டை எடுத்துக்கோ அப்படின்னு. அந்த சிறிய குழந்தையாவன் அந்த நேரத்தில் அப்படியே பொறுமையாக அமைதியாக இருக்கிறான். எடுத்துக்கோ எடுத்துக்கோ என்று திரும்ப திரும்ப சொல்லும் பொழுதும் அப்படியே அமைதி இருக்கிறார். இந்த ஓனருக்கு வந்து அது ஒரு வியப்பாக இருந்தது. அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்ம கொடுத்த பிறகும் இந்த பிள்ளையானவன் அந்த சாக்லேட்டை எடுக்கவில்லையே அப்படி என்று. உடனே என்ன செய்கிறார், அவர் தன்னுடைய அந்த கரத்தை உள்ளே விட்டு ஒரு கை நிறைய அந்த முட்டாயை வாரி அந்த பிள்ளையினுடைய கையிலே கொடுக்கிறான். இந்த பிள்ளையினுடைய அந்த சிறிய கையினாலே அந்த முட்டையை வாங்க முடியவில்லை. 2 கைகளினாலே அந்த முட்டையை வாங்குகிறான். அந்த 2 கைகளும் நிறைந்து அந்த முட்டாய் கீழே விழுது வண்ணமாக நிறைய பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த தாயானவளுக்கு ஒரே ஆச்சரியம். கடையை விட்டு கடந்து வந்து அந்த வீட்டுக்கு சென்று கொண்டதான வழியிலே அந்த குழந்தையினிடத்திலே அந்த தாய் கேட்கிறாள், ஏன் அந்த அந்த கடைக்காரர் அந்த முட்டாயை உனக்கு தந்ததுக்கு அப்புறம் நீ ஏன் வாங்கவில்லை என்று அந்த குழந்தையினிடத்திலே மென்மையாக கேட்கிறாள். அப்போது அந்த குழந்தை, அந்த சிறிய குழந்தை சொல்லுகிற பதில் அந்த தாயாரை மிகவும் ஆச்சரியப்பட வைத்தது. இந்த குழந்தையான என்ன பதில் சொல்கிறான், அந்த அங்கிள் அந்த முட்டாய் பாட்டிலை திறந்து முட்டாயை எடுக்க சொன்னார். ஆனால் நான் என்னுடைய அந்த சிறிய கையை கொண்டு அந்த முட்டாயை நான் வாருவேனாயில் ஒரு 5 அல்லது ஒரு 10 முட்டாய் மட்டுமே என்னுடைய கைகளிலே வந்திருக்கும். ஆனால் நான் எடுக்கவில்லை. அந்த கடை ஓனரே அந்த முட்டாய் பாட்டிலை கையை விட்டு அவருடைய பெரிய கைகளினாலே அநேக முட்டாய்களை எடுத்து என்னுடைய கைகளை தந்தார். இப்ப பாருங்கள், என் கை நிறைய முட்டாய்கள், நான் அநேக நாள் இதை வைத்து சாப்பிடுவேன் என்று சொன்னார். இதை கேட்ட அந்த தாய் மிகவும் ஆச்சரியப்பட்டாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போலதான் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது, கர்த்தருடைய சத்திய வேதத்தை என்ன சொல்கிறோம், அதே போல நாம் கீழ்ப்படிந்து செய்ய வேண்டிய காரியங்கள், ஏழைகள் இறங்க வேண்டியதான காரியங்களை நாம் செய்வோமாகில் அவர் தகுந்த நேரத்திலே உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இரட்டிப்பாக அவர் தரக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக கிங்ஸ்லி பாஸ்டர் வந்து பேசுறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ஒரு பாடலை பாடுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம் என்கின்றதான பாடலை நம்ம பாடுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரு சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரு சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவரே காவலே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றிடுவேன். அவரே காவலே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றிடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே, அவர் பெருக நாம் செல்கவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நாம் செல்கவும் வேண்டுமே. கிருபை தருகிறார் விருதாவாகினே, அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். கிருபை தருகிறார் விருதாவாகினே, அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், பிதாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதாவது நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கிறோம். இந்த கொடுக்கிறதினால், உதவி செய்கிறதினாலே நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தருக்கு கடனாக. அதாவது ஒரு பாதுகாப்பான முதலீடு. கர்த்தர் நம்ம கிட்ட கடனா கேட்கிறார். அதாவது இந்த உலகத்துல நம்ம எதையுமே சேமித்து வைக்க முடியாது. சேமித்து வைக்க முடியுமா? முடியாது, எல்லாமே அழிந்து போய்விடும். ஆனா தேவனாகிய கர்த்தர் என்னன்னா, அந்த பரலோகத்துல நம்ம எல்லாருடைய பேரிலும் ஒரு நித்திய பொக்கிஷ வைப்பாக, பொக்கிஷமாய் சேர்த்து வைக்கும்படியாய் நம்மிடத்துல அவர் கேட்கிறார். அவர் நம்ம இருந்து கடன் வாங்குறாருன்னு சொன்னா அது அசலும் வட்டியும் எப்படி பன்மடங்காய் தரக்கூடியவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்புறவங்க மட்டும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏன்னா இந்த அமைப்பில் நம்ம வந்திருக்கோம். இது என்னன்னா, ஒரு விசுவாசம் இருந்தால் மாத்திரமே நம்மளால நிலைநிற்க முடியும். அதாவது என் தேவன் அவருடைய சம்பூரணத்தினாலே என்னுடைய எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்க வல்லமை உண்டு என்று நீங்கள் நினைத்தால் மாத்திரமே அது முடியும். அதாவது நான் எவ்வளவாய் கொடுக்க முடியுமோ என்னை முழுவதுமாய் என் தேவனுக்காக கொடுப்பேன். என்னுடைய செல்வம், என்னுடைய பொருள், இன்னும் என்னுடைய நேரம், இன்னும் என்னுடைய பலன், சுகம், பலம் எல்லாமே என்னுடைய தேவனுக்காக நம்ம கொடுக்கும்போது அர்ப்பணிக்கும். அந்த தேவனாகிய கர்த்தர் அதிகம் அதிகம் அதிகமாய் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் இந்த உலகத்தில் இருந்த போதுமே இயேசு கிறிஸ்து மனுஷர் மத்தியில் கேட்க தான் செஞ்சார். சமாரியா பெண் அங்கே தண்ணி முள்ள வருகிறாங்க. அவர்கள் மத்தியில் இயேசுவ தாகத்திற்கு தண்ணீர் தரும்படியாக தாகத்திற்கு தண்ணீர் தா என்பதாக இயேசு கேட்டார். நீங்க பாருங்க, மலை பிரசங்கம் 3 நாள்
நம்ம எல்லாம் 4 மணி நேரம் 5 மணி நேரமே நமக்கு உட்கார முடியல. அன்னைக்கு இந்த மாதிரி சேர் வசதியும் மேசை வசதியும் எதுவுமே இருந்திருக்காது. ஆனால் அவங்க எல்லாருமே 3 நாள் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தார்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதில் ஒரு சின்ன பையன் அவன் கொண்டு போயிருந்தான். என்ன கொண்டு போயிருந்தான்? 5 அப்பம். அந்த பையன் என்னன்னா, யாருமே சாப்பிடலையே, நான் எப்படி சாப்பிட முடியும்? வீட்டில் அம்மா வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க, தம்பி எசப்பா வந்திருக்காரு, போயிட்டு ஆண்டோடைய வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு வா, என்ன இந்த பசிக்கு சாப்பிட்டுக்க, ஆண்டவர் எத்தனை நாள் எடுப்பாருங்களான்னு தெரியாது நமக்கு, நீ ஆனால் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் 3 நாள் எதுவுமே அது சாப்பிடவே இல்லை. ஏசப்பா அதையும் கேட்டார். அந்த பையன் மத்தியில் சீஷரில் அனுப்பி என்னெல்லாம் இருக்கு எல்லாம் கொடு என்பதாக கேட்டார். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் கடன் கொடுக்கிறோம் என்பதாக, ஆண்டவர் வந்து கடனாக நம்மகிட்ட இருந்து கேட்குறாரு. நீ அதாவது அடிப்படை வசதிகள் இதெல்லாம் என்னெல்லாம் அடிப்படை வசதிகள் சொல்லுங்களேன். மனுஷர்களுக்கு என்னெல்லாம் அடிப்படை வசதிகள்? உணவு, உடை, உறைவிடம், அதாவது குடிக்க தண்ணீர், அப்படித்தானே. அடுத்து சாப்பிட ஆகாரம், அடுத்து தங்குதற்கு வீடை நீங்கள் குறித்து நீங்கள் பாருங்களேன். நோவா கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்கு மட்டும் வீடு கட்டாத, எப்படி இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்குமாக, ஜனங்கள் மட்டும் இல்லை மிருகங்கள் எல்லாருக்குமாக என்ன கேட்ட சொன்னாரு? வீடு கட்ட. அந்த நோவா சொல்லல, ஆண்டவரே அந்த மழை வருது, நான் மட்டும் தப்பினால் போதும் என்று நோவா வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லலை. எல்லாருக்குமாக அந்த பெரிய பேழையை படகை அங்கே வந்து கட்டினாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவங்க எல்லாமே பிரதிபலன் கருதாமல் கொடுத்தவர்கள். எனக்கு இன்ன ஆசீர்வாதம் தரப்படும் என்று அவர்கள் நினைத்து கூட பார்க்கல. அங்கே தாகத்திற்கு தண்ணீர் தா என்று சமரியா ஸ்திரீனிடத்தில் ஆண்டவர் திருப்பி சொல்றாரு, ஒரு காலம் தாகமே அடையாதபடியான ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு காலம் தாகம் அடைய மாட்டார், அப்படிப்பட்ட தண்ணீரை ஆண்டவர் நமக்கு தருவார். இனி அடுத்து பாருங்க, அந்த அப்பம் குறித்து நம்ம பார்த்தோம். அப்பமும் மீன்களும் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அந்த அதிகாரத்தை வாசிச்சாதான் ஏசப்பா தம்மை நானே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று தம்மை வெளிப்படுத்தினார். அதாவது அந்த அற்புதம் நடந்து முடிந்ததுக்கு அடுத்து அந்த அதிகாரத்தில் யோவான் சுவிசேஷத்தில் நம்ம வாசிச்சா தெரியும், ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த, நான் தான் ஜீவ அப்பம். என்ன சொல்ல வரேன்னு தெரியுமா? நம்ம உலக பிரகாரமாய் நம்ம வந்து ஆண்டவருக்காக கொடுக்கிறோம். இந்த கொடுக்கக்கூடியதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான பலி, அதாவது காணிக்கையாய் காணப்படுகிறது. இன்னும் அடுத்தபடியாகவும் உள்ளதான காணிக்கை காரியங்கள் தான் இது. என்ன? தான தர்மம், நன்மை செய்யக்கூடியதான அனுபவம். இந்த நன்மைகளை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவாய் நம்முடைய மனமுகந்து செய்கிறோமோ, ஆண்டவர் வந்து எவ்வளவு நீங்க செய்கிறீங்கன்னு பார்க்க மாட்டாரு. ஆண்டவர் வந்து எவ்வளவு அந்த ஏழை விதவை அங்கே காணிக்க கொண்டு வந்து போடுறா பாருங்க, ஆண்டவர் பார்க்கல. மீதி எல்லாரும் போட்டதை காட்டிலும் சின்ன பங்கா நீங்கள் என்னன்னா உங்கள் திராணிக்கு தக்கதாய் நீங்கள் ஒரு நிர்ணயம் பண்ணிக்கிடுங்க. ஆண்டவரே நான் இவ்வளவாய் உமக்காக கொடுப்பேன் என்று நிர்ணயம் பண்ணுங்க. அதற்குரியதான பலன் ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் சம்பூர்ணமாய் கட்டளையிடுவார். அங்கே பாருங்க, ஜீவ தண்ணீர் எல்லா ஜனங்களுக்குமாக என்று அங்கே வாக்கு பண்ணினார். அதற்கு அப்புறமாக நீங்க பாருங்க, 2 அப்பம் துண்டுகளை அந்த மீனையும் எடுத்துக்கொண்டு ஆயிரக்கணக்கான மக்கள், அது 12,000த்திற்கும் மேலான அவ்வளோ மக்களையும் தேவனாகிய கர்த்தர் வந்து போஷிக்கிறாரு. இனி பாருங்க, அந்த விதவையின் சாரிபாத் ஊர் விதவையின் வீட்டில் எலியா தீர்க்கதரிசி அங்கே போகிறாரு. அப்போ அந்த விதவை சொல்றாங்க, அந்த அம்மா, ஏம்மா நான் வந்து கொஞ்சம் விறகு பொறுக்க வந்தேன், வீட்டில் வந்து கொஞ்சம் மாவு இருக்கு, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கு, அதுதான் கடைசி ரொட்டி துண்டு, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு இனி சாகிறதுக்கு தான் எங்களோட, ஏன்னா அவ்வளோ வறுமையில இருக்கும் அப்படின்னு. அப்போ எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, போய் ஆயத்தம் பண்ண என்பதாக. ஆனால் ஒரு கட்டளை கொடுக்குறாங்க, நீ முதலாவது அதில் ஒரு அடையை பண்ணி எனக்கு கொண்டு வா என்று சொல்லுறாரு. அப்போ அந்த விதவை கொஸ்டின் கேட்கல, எனக்கு இருக்கிறதே இவ்வளவுதான், நான் இதெல்லாம் கொடுத்துட்டேன்னா எப்படி என்று அங்கே தீர்க்கதரிசி கிட்ட கேட்கல. அவ அப்படியே செய்தான், அவன் கொண்டு வந்து அப்படியே கொடுத்தா. அந்த ஒரு அடையை, ஒரு அப்பத்தை செய்து கொண்டு வந்து அப்படியே கொடுத்தாள். அந்த கொடுத்ததிலிருந்து பாருங்களேன், அங்கே குறைவுபடாத ஆசீர்வாதங்கள் அங்கே பெருகி கொண்டே இருந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
அதாவது அந்த பஞ்ச காலம் தான் வறுமையான சூழ்நிலை. நீங்களும் நினைக்கலாம், நான் குடும்பத்தில் வறுமையா இருக்கிறேன் அல்லவா, என்னுடைய குடும்பத்தில் எந்த விதமான ஒரு எழுச்சியும் இல்லாமல் இருக்கின்றது அல்லவா, நான் வேலையில் எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தின் பாதைக்கு கடந்து வர முடியாமல் இருக்கிறேன் அல்லவா என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்க கொஞ்சம் இந்த உதவிகளை செய்து பாருங்களேன், கைமாறு கருதாமல் நீங்க கொஞ்சம் கொடுத்து பாருங்களேன், கொடுக்க அப்படியே தொடங்குங்களேன். அந்த ஒரு முறுமுறுப்பு இல்லாம, அந்த ஒரு கசப்பு இல்லாம, அந்த ஒரு புகழ்ச்சிக்கு ஏற்ற ஒரு இடம், அதாவது தற்புகழ்ச்சிக்கு ஏற்ற ஒரு இடம் இல்லாம, ஏசப்பா சொல்லியிருக்கார், நீயோ தான தர்மம் செய்யும் பொழுது மற்றவர் தெரியாதபடி அந்த ரங்கத்திலே செய்யும்படியாக ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்போ அப்படி நம்ம செய்யும் போது அந்த ரங்கத்திலே இருக்கிற, அதான் நம்ம அந்த ரங்கத்தை பார்க்கும் அந்த தேவனாகிய கர்த்தர், நம்ம இருதயத்தை பார்க்கும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிற தேவனாகவே அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது எப்படின்னா, நம்ம இந்த உலகத்திலையும் என்னன்னா நம்ம குடும்பம் ரீதியாக இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என்ன தெரியுமா, நிறைய ஹெல்ப் பண்ணதுனால ஆசீர்வாதம். அது உலக மக்களே, இந்த ரட்சிப்பை கண்டுகொள்ளாத மக்களே சாட்சிடுறாங்க. என்ன தெரியுமா, நாங்கள் உதவி செய்தோம், என்னை 10 மடங்கு ஆசீர்வதிச்சாங்க ஆண்டவர். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய சாட்சிகள் உலகத்தில் ஏராளமாக இருக்கிறாருங்க. ஆனால் நம்முடைய நிலைமைகளை பாருங்க, யதார்த்தமான வேத சத்தியங்களை நாம் அறிகிறோம். ஆனால் இந்த ஒரு சத்தியத்திற்குள்ளாய் நான் கடந்து வர முடியாமலே தடைப்பட்டு இருந்தோம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆத்மீக அப்பா அவர்கள் மூலமாக நமக்கு இந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது நாம் இன்னும் இருந்த நிலைமையிலேயே அல்ல, நம்ம இதுவரைக்கும் நேற்றைக்கு வரைக்கும் ஒரு நிலையில் இருந்திருப்போம். ஆனால் நம்முடைய கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா, இதுவரைக்கும் இருந்த நிலைமையில் அல்ல, நாம் எண்ணிராத, நாம் நினைத்திராத, அதாவது தேவன் நினைத்து வைத்திருக்கிற, அதாவது நிறைய என்ன தெரியுமா, மறைக்கப்பட்டு அநேகம் ஆசீர்வாதங்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை காண்பித்ததினாலே ரட்சிப்பு வெளிப்பட்டது. இன்றைக்கும் நீங்கள் உங்களை தாழ்த்தி, உங்களை வெறுமையாக்கி, உங்களை, அதாவது உங்களுடைய செல்வத்தை, உங்களுடைய பணத்தை, உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய சகலவற்றையும் நீங்கள் செலவழிப்பீர்களே ஆனால் அந்த தேவனாகிய கர்த்தர் சம்பூர்ணமாய் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக காணப்படுகிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உன்னை ஆசீர்வதியாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் எடுக்க எடுக்க குறைவுபடாத ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் கொடுத்துட்டே இருக்கணும்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கிறது என்ன செய்யணும், கொடுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிறத கொடுத்தாதான் ஆண்டவருக்கு அங்க கொடுக்க முடியும். இல்லைன்னா கொடுக்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் பாப்பாரு, டே இடம் இல்லப்பா, என்னது அங்க கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா இருக்கு, உன் பாத்திரம் ஃபுல்லா இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், கொடுத்து பாருங்களேன். ஒருவரையும் புறமே தள்ளாத தேவன், வாக்கு தத்தங்களிலே மாற்றம் இல்லாத தேவன், வாக்கு தத்தங்களிலே மாறுகிறவரா, மாற்றம் இல்லாத தேவன். அப்ப நாம் ஏன் வறுமையில் இருக்கிறோம்? ஏழையா இருக்கவங்க ஏழையாவே தான் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு லெவல்ல இருக்கவங்க, அதாவது ஒரு ஸ்டாக்னேட் பொசிஷன் சொல்லலாம், அதாவது தேக்கி வைக்கப்பட்ட நிலை, இன்னும் தடுமாற்றம் அடைந்த நிலை. அதை நான் இன்னும் எப்படி விளக்குவேன் தெரியுமா உங்களுக்கு? ரட்சிக்கப்படுகிறது வரைக்கும் அவர்கள் முன்னேறி 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 வந்தார்கள். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பின்னோக்கி 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 சரிந்து போனார்கள். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா, அந்த கொடுக்கக்கூடிய தாராள மனம் அவர்களிலே சம்பூர்ணமா இருக்கிறதினாலே, அவங்ககிட்ட ஒரு விசுவாசம் இருக்கிறதினாலே அவங்க கொடுத்தாங்க. கொடுக்க 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 அந்த ஆண்டவர் அவங்களையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க, அவங்களையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் தேவன் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். நீங்க ஒரு இதையும் எடுத்து பாருங்களேன். அவங்க ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது ஒரு டிஃபெக்ட், ஏதாவது கடன் 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 கடனுக்கு மேல கடன். நான் யாரையும் குற்றம் சொல்லல, குறை சொல்லல, ஆனா நம்முடைய அந்த நிலைமைகளை நான் சொல்றேன். அதாவது ஏன் இந்த கடனாக ஏன் இந்த பாரங்களாக நமக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? ஏன் தேவன் என்ன செல்வத்தை தரமாட்டேன் என்றா சொல்லுகிறார்? ஆபிரகாம் ஐஸ்வர்ய சம்பன்னராக தானே காணப்பட்டான், செல்வ சீமானாக தானே ஆபிரகாம் காணப்பட்டார். ஆபிரகாமின் சந்ததியார் அல்லவா நாம்?
வாக்குத்தத்தத்தின் சந்ததியார் அல்லவா நாம்? எல்லாவற்றையும் ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய அந்த இயேசுவை அல்லவா நாம் நமஸ்கரித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பின்ன ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை? பின்ன ஏன் குறை நம்மளே காணப்பட்டு கொண்டிருக்கிறது? விஷயம் என்ன தெரியுமா? கொடுங்க கொடுங்க. இப்போ நாங்கள் உங்ககிட்ட வந்து கொடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. வருத்தம் என்ன, உங்களை யாரையுமே நாங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணவே விரும்பலை. ஆனால் அந்த ஆண்டவர் கேட்குறார், தாகத்திற்கு தண்ணியை தா என்று ஆண்டவர் கேட்டார். அங்கே அந்த பையன்கிட்ட உன்னுடைய அப்பத்தையும் மீனையும் எனக்கு கொண்டு வா என்று ஆண்டவர் கேட்டார். எஸ்ஸப்பா தான் கேட்டார். பேதுரு அப்போஸ்தலர் படகையே ஆண்டவர் கேட்டாருங்க. எப்படி? பேதுரு அப்போஸ்தலர், அதாவது ஆண்டவர் வந்து அழைக்கிறதுக்கு முன்னாடி மீன் பிடித்து கொண்டிருந்தவர். அவருக்கு ஒரு நைட் வந்து மீனே கிடைக்கல, சரியா? அதுக்கு முன்னாடி அந்த நைட் என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் வந்து அந்த பேதுரு அப்போஸ்தலருடைய படகிலே ஏறி பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்ன தெரியுமா சொல்ல வரேன்? தன்னுடைய தொழில், தன்னுடைய வருமானம், தனக்கு வர வேண்டிய ஆதாயத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கென்று அங்கே செலவழித்தார் பேதுரு. பேதுரு அப்போஸ்தலர் ஆண்டவர் ஜனங்கள் எல்லாம் வந்தாச்சு. ஆண்டவர் வந்து நமக்கும் அப்படி ஒரு ஆசை இல்லை, நமக்கு அதான் இந்த கன்வென்ஷன் காரியங்களுக்காக நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர் வந்து படகுல ஏறி ஜனங்கள் மத்தியில் போதித்து கொண்டிருந்தார், சரியா? அதற்கு பேதுரு தன்னுடைய படகை அப்படியே கொடுத்து விட்டார். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, டேய் வந்த பக்கமா வலையை போடு என்று ஆண்டவர் சொல்றாரு. பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே ராமுழுவது நாங்கள் பார்த்துட்டோம், எந்த புண்ணியமும் இல்லை, உங்கள் வார்த்தையின்படியே செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வலையை போட்டார் தான். மீன் அள்ளி கொண்டு வர முடியாது, இன்னொரு படகு கூட அங்கே போக வேண்டியதாச்சு. 2 படகாக போய் அந்த பிடிக்கப்பட்ட மீன்களை எல்லாவற்றையும் கொண்டு வந்து கரைசி. அந்த பேதுரு அப்போஸ்தலன் நினைக்கல, என்னுடைய வேலை பறிபோகுமே, நான் இயேசுவை என்னுடைய கப்பலில் ஏற்றி படகுல ஏற்றி பிரசங்கம் பண்ண சொல்ல வேண்டுமோ? கொர்நேலியுவை பாருங்க, ஆண்டவருக்கு பயந்து காணப்பட்டார், பயபக்தியாய் காணப்பட்டார், தான தர்மங்களை செய்ய தீவிரமாய் காணப்பட்டார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தீவிரம், அவர் மத்தியில் தீவிரம் காணப்பட்டது. இனி என்ன தெரியுமா? அது ஊழியக்காரர்களை தம்முடைய வீட்டிலே அழைத்து சுசேஷத்தை பிரசங்கி. அதான் அவர் ஆசை எல்லாம் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதற்கு நான் என்ன தானங்கள் செய்ய வேண்டும், அதற்கு நான் என்னெல்லாம் இந்த உலகத்திலே நான் செய்ய வேண்டும் என்பதாக அவங்க பார்த்தாங்க. அன்னை பாருங்க, ரட்சிப்பின் கிரியை நடைபெற்றது. ஞான ஸ்நானம் எடுத்து சபையாராய் சேர்த்து கொள்ளப்படக்கூடியதான அந்த கிரியை எல்லாம் நடைபெற்றது. இன்னைக்கு பாருங்க, நாம் யார் தெரியுமா? சத்தியத்தின் சந்ததிகள், சத்தியத்திற்கு சாட்சிகள், சத்தியத்திற்கு தூண்களாய் நிற்க வேண்டிய நாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சத்தியத்திற்கு நீங்க நினைக்கலாம், நான் வந்து சும்மா ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அவ்வளோதான். அப்படி கிடையாது. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் அது ஆண்டவர் வெறும் தண்ணீர், இந்த மாம்ச தாகத்தை மாத்திரம் தீர்க்கிறவர் அல்ல. சாப்பாடுக்கு நீங்க ஒழுங்கு பண்ணியிருக்கலாம், மாம்ச தேவையை மாத்திரம் தீர்க்கிறவர் அல்ல. வீடு கட்டி கொடுத்திருக்கலாம், மாம்ச காரியங்களை மாத்திரம் தீர்க்கிற தேவன் அல்ல அல்ல. அவர் ஆவிக்குரிய காரியத்தை தீர்க்கிறார், ஆவிக்குரிய நிறைவை கொடுக்கிறார், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், அவருடைய வார்த்தையை எங்குமாய் விஸ்தாரப்படுத்துகிறார். அதுதான் ஆண்டவருடைய எண்ணம். நீங்க சும்மா நினைச்சிடாதீங்க, என்னடா அப்படியெல்லாம் செய்ய சொல்றாங்க, இப்படியெல்லாம் செய்ய சொல்றாங்க, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. மனமுகந்து நீங்க கொடுத்து பாருங்க, அந்த ஆண்டவருடைய சந்நிதியில உங்க அப்படியே அர்ப்பணிச்சு பாருங்க. ஆண்டவரே நான் வெறும் பாத்திரமாய் என்று உங்களை அப்படி கொடுத்து பாருங்களேன். ஆண்டவர் அங்கிருந்து நதி போல அவருடைய ஆசீர்வாதங்களை கட்டளை. இதுக்கு எல்லாம் தேவை என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? ஜெபம், வேண்டுதல், விண்ணப்பங்கள். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபம் பண்ணும்போது இன்னும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு தருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். இன்னும் நம்மத்திலே பாஸ்டர் அவர்களும் இவைகளினால் வரக்கூடியதான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து உங்கள் மத்தியிலே பேசுவார். கர்த்தர் தாமே இறங்கி உங்கள் எல்லாரையும் அளவில்லாமல் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், இயேசுவே மை துதிக்கிறோம், பிதாவே மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல்
தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம். இந்த இடத்துல நம்ம நிறைய காரியங்களை இப்போ ஆவியானவர் மூலமாக நம்ம கேட்டோம், நிறைய காரியங்களை வசனத்தின் மூலமாக நம்ம இப்போ பார்த்தோம். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, ஆதி சபையில் எப்படி அவர்கள் கொடுத்தாங்களா, முன்பு தேவனுடைய சித்தத்தினாலே என்ன பண்ணாங்களா, கர்த்தருக்கு தங்களுடைய பொருட்களை கொடுக்கல. புரிஞ்சுச்சா? புரியணும். கர்த்தருக்கு தங்களுடைய பொருட்களை கொடுக்கல, தங்களையே கொடுத்துட்டாங்க. யாரை கொடுத்தாங்க? தங்களை முழுவதுமாக கொடுத்தாங்க. நம்ம இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். நமக்கு என்ன செய்யணும்னா, நம்முடைய பொருட்களை இல்லை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது, நம்மளே கர்த்தருக்கு கொடுத்துடணும். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சிருக்கணும் நம்புறேன். எதை யாரை கொடுக்கணும் நீங்கள் சொல்லணும். எனக்கு யாரை கொடுக்கணும்? நம்மளே கொடுக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறதான ஒரு காரியம். ஏன்னா பாருங்க, இந்த உலகத்தில் எல்லாமே யாருடையது? கர்த்தருடையது. இதில் நம்முடைய பொருட்களை மாத்திரம் நம்ம கர்த்தருக்கு கொடுக்கறதுனால அநேக நேரங்களில் நமக்குள்ள முறுமுறுப்பு வருது, கஷ்டம் வருது, சங்கடமாக இருக்குது. இவ்வளோ காரியம் செய்யணுமான்னு நம்முடைய இருதயத்தில் தோணுது. இது நம்முடைய வருமானத்துக்கு மிஞ்சின காரியம் இல்லையா, நமக்கு கைக்கு மிஞ்சின காரியம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்யுதுன்னா நமக்கு தோணுது தானே. அநேகர் வெளியே சொல்ல மாட்டாங்க, உள்ள முறுமுறுப்பாங்க, அது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு புரியுதா? உண்மையா இல்லையா? உண்மைதானே? உண்மைதானே? ஆமாம், உண்மை. சரியா? அநேகர் அப்போ என்ன செய்யணும், நம்ம எப்படின்னா, ஏன் இந்த முறுமுறுப்புன்னா, இது என்ன தோணுதுன்னா உங்களுக்கு, இது என்னுடையதில் எடுத்து நான் கொடுக்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனால் நான் கர்த்தருடையவனாய் கொடுக்கப்படும் போது அது கர்த்தருடையது, அதுலேருந்து கெடுத்து கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன இருக்காது? கஷ்டமா இருக்காது. அதை நம்ம கர்த்தருக்கு கொடுத்தாச்சு, நம்மளையே கர்த்தருக்கு கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் நமக்கு கஷ்டமா இருக்காது. அப்படிதான் ஆதி சபையின் விசுவாசிகளும் என்ன செய்தாங்க, தங்களை முழுவதுமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. தங்களுடைய ஆஸ்திகளை, தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தங்களையே கர்த்தருக்கு கொடுத்ததுனால அவங்களுக்கு எல்லாவற்றையும் பொதுவாக வச்சு அனுபவிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சா? கஷ்டப்பட்டா கொடுத்தாங்க? இல்லை. அப்போ தங்களையே முழுவதுமாக கொடுத்ததுனால அவங்க மனசு கஷ்டப்படல. இது கர்த்தருடையது, நானும் கர்த்தருடையவன் என்று சொல்லி எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுத்து எங்க போனாங்க தெரியுமா? எங்க போனாங்க? பரலோக ராஜ்யத்துக்கு போனாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நான் நம்முடையதை எடுத்து கர்த்தருக்கு கொடுத்தா நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா, தேவ ராஜ்யத்தை சுதந்திரத்தை கொள்ள முடியாது. நம்மளையே முழுவதுமாக கொடுக்கும் போது மாத்திரம்தான் என்ன கொள்ள முடியும். மைக்கு அந்த மைக்கு கொஞ்சம் வேலை கட்டுதுப்பா. சரி, போட்டோம். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? யதார்த்தமான நிலைமை தெரிஞ்சு. ஆதி சபை ஏன் அற்புதங்களை அதிசயங்களை கண்டது? ஆதி சபை ஏன் தேவ மகிமையை கண்டது? ஆதி சபையில ஏன் மற்றவங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர் கொடுத்தார்கள் என்று சொன்னா, அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, தங்களை கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்து விட்டாங்க. இக்கட்டு, நெருக்கம், போத்திரம். அதே வசனத்துல முன்னாடி வாசிங்க, 1லேருந்து வாசிங்க பாப்போம். அன்றையும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உள்ளவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மீண்டும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். உங்களுக்கு இப்போ புரிஞ்சுச்சா? போத்திரம், நெருக்கம், பஞ்சம், தரித்திரம். ஆனா என்னன்னா, தங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததுனால அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நிச்சயம் உண்டா இருந்துச்சு. என்ன நிச்சயம்னா, இந்த உலகம் நிரந்தரமானது
இல்லை. இந்த உலகத்தில் நான் ரொம்ப நாள் வாழ போறதும் கிடையாது. என்னுடைய குடியிருப்பு எங்கே இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. நான் அங்கதான் போகணும். எங்க போகணும்? போகணும். இந்த உலகத்தில் நான் கொஞ்ச நாள் வாழ போறேன். அந்த கொஞ்ச நாளுக்குள்ள ஆகாரம் எனக்கு புரியுதா? எனக்கு அண்ணனைக்குள்ள ஆகாரம் போதும், அண்ணனைக்குள்ள சுகம் போதும், அண்ணனுக்கு உடுக்க உள்ள தேவையானது போதும். நான் இந்த உலகத்தில் ரொம்ப நாள் இல்லை. நான் எங்க இருக்க போறேன்? எங்க இருக்க போறேன்? எங்க இருக்க போறேன்? பரலோக ராஜ்யத்துக்கு போக போறேன். அதுதான் என்னுடைய நிரந்தரமான குடியிருப்பு. அதான் எனக்கு நிரந்தரமான இடம். இது எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு தங்களை ஆண்டவருக்கு கொடுத்து பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்களாகவே இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நம்ம யோசிக்கணும். எப்படி இருக்கும்? எனக்கு 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 எனக்குள்ளது எனக்குள்ளது, நான் சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டது, நான் போராடினது, இன்னும் ஒருபடி எல்லாமே சொல்லுவாங்க. உண்மைதானேயா இல்லையா? ஒரு கஷ்டத்தில் ஓடி வந்து மனைவியோ இல்லை புருஷனோ இல்லை பிள்ளைகளோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரனோ இல்லை ஒரு பைக்லேயோ ஒரு கார்லேயோ ஒரு சின்ன ஸ்கிராட்ச் போட்டாலே, நான் சம்பாதிச்சது நீ ஸ்கிராட்ச் போடக்கா. உண்மைதானே இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மை உண்மை அதான் நடக்கிறது. சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம சொல்லணும், நான் என்னுடைய நான் கர்த்தருக்காக என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அந்த மனசு உங்களுக்குள்ள என்னைக்கு வருதோ அன்னைக்கு என்ன செய்வீங்கன்னா உதாரத்துவம் என்ன செய்வீங்க? கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அதான் கர்த்தர் உங்களிடத்துல உண்மையாக எதிர்பார்க்கிறதான காரியம். கர்த்தர் உங்களிடத்துல விரும்பி கேட்கிறதான காரியம். நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல நான் கொடுக்கிறேன், ஆண்டவருக்காக கொடுக்கிறேன், என்னுடையது ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக? நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக. எங்க போகிறதுக்காக? பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக. அந்த உலகத்திற்காக நீங்க பிரயாசப்படுங்க. ஒரு மனுஷன் இருந்தாரு பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது தெரியும். கொர்நேலி என்றதான ஒரு மனுஷர் இருந்தார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் தான தர்மங்களை பண்ணிட்டு இருந்தாரு, ஜெபம் பண்ற மனுஷனா இருந்தார். வாசிங்க பார்ப்போம். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரப்போதும். அடுத்து வாசிக்கலாம் பாருங்க. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் என்ன செய்யான்? தேவ பக்தி உள்ளவன், வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தானங்களை தர்மங்களை செய்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். நம்மளை போல எப்படி? கிட்டத்தட்ட கொஞ்சம் போல நம்மளை போல. அவன் ஜெபம் பண்றவன், அவன் தேவ பக்தி உள்ளவன், அவன் தான தர்மங்களை பண்றவன். அவனுடைய வாழ்க்கையில் அது போதும்னு இருந்துச்சு. இது போதும், நான் என்ன செய்துக்கலாம், பிழைச்சிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்த்தாரு, எல்லாம் ஓகே தான்ப்பா, நீ செய்யறது ஓகே, நீ கொடுக்கறது ஓகே, நீ ஜெபம் பண்றது ஓகே. ஆனா என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நீ என்ன செய்யணும்னா சத்தியத்தை அறியணும், உண்மையை அறியணும். இது போதாது, உன்னை நீ கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் சொன்னாரு, இப்போ சொல்லி தரக்கு ஒரு ஆள் உனக்கு அனுப்புறேன். பேதுருன்னு ஒரு மனுஷன் அங்க இருக்காரு. வாசிங்க தொடர்ந்து 5ஆம் வசனத்துல வாசிங்க. இப்பொழுதும் நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று பெயர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லி கொடுத்தாரு? இனி நீங்க சொல்லுங்க பாப்போம். இனி உங்களுக்கு தெரியுமே. என்ன சொல்லி கொடுத்தாரு? கூப்பிட்டு என்ன சொல்லி கொடுத்தாரு? சுவிசேஷத்தை சொல்லி கொடுத்தார். டே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் நமக்காக வந்தார், நமக்காக பாடுபட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார், அவருடைய ஜீவனையே தந்தார். அவருடைய ஜீவனை தந்ததுனால நமக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று, பாவ மன்னிப்பு உண்டாயிற்று, விடுதலை உண்டாயிற்று. அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் வசனத்தை போதிக்க ஆரம்பித்தாரு. தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது தெரியும், அந்த வசனத்தை கேட்கும் போதே அந்த மனுஷன் ஏற்றுக்கொண்டதுனால பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அக்குடும்பத்தாரோடு சேர்ந்து எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்து சபையின் அங்கங்களாக மாற்றிக்கொண்டார்கள். பரலோக ராஜ்யத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து பரலோகவாசிகளா மாறிட்டாங்க. அதுதான் முக்கியம். நமக்கு இதை கேட்கும் போது சில சமயங்கள்ல கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் பாருங்க கண்ணெல்லாம் இப்போ சரியா.
நிறைய பேருக்கு தூக்கம் என்னச்சு, கண்ணை கட்ட ஆரம்பிக்குது. சத்தியம் இதுதான், சாத்தான் ஏமாத்துவோம். திரும்ப சொல்றேன், சத்தியம் இதுதான். உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க, தேவ ராஜ்யத்துக்கு முதலாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. அப்படி செய்யும்போது தான் கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வார், அங்கீகரிப்பார், உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்க ஜீவிதம் மாறும், ஆசீர்வாதம் தங்கும். நம்ம கொடுக்கறதுனால ஆசீர்வாதம் இருக்கும், இல்லைன்னு சொல்லவே மாட்டோம். 100% கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, கொடுக்கறதுக்கோட கூட நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, பரலோக ஆசீர்வாதமும் கூடவே கிடைக்கும். ஏன் தேடுங்கன்னு சொல்றேன்னா, மீண்டும் உங்களுக்கு புரிந்த மாதிரியே சொல்லி தரேனே. இந்த உலகத்துல பாருங்களேன், ஆண்டவரை அறிந்த மனுஷங்க இருக்காங்க, ஆண்டவரை தூஷிக்கிற மனுஷங்க இருக்காங்க, ஆண்டோட சுவிசேஷத்தை எதிர்க்கிற மனுஷன் இருக்காங்க, கர்த்தரே இல்லை ஆண்டவரே இல்லைன்னு சொல்ற மனுஷன் இருக்காங்க. எல்லாரையும் கர்த்தர் போஷிக்கிறார், எல்லாரையும் கர்த்தர் ஆதரிக்கிறா, எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கிறாரு, எல்லாருக்கும் உணவு கொடுக்கிறாரு, எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாம் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய அன்பு. ஆனா எல்லாருக்கும் பரலோக ராஜ்யம் கிடையாது. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தின்படி தன்னை காத்துக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட பரிசுத்தமாய் வாழ்கிறவங்களுக்கு தான் என்னது பரலோக ராஜ்யம். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? உங்க வாழ்க்கையில் அதைத்தான் நீங்க யோசிக்கணும். அநேக நேரத்தில் பாருங்க, சாத்தானுடைய தந்திரத்தை பாருங்க, அவன் உபத்திரவங்களை கொடுக்கிறான். ஒரு வசனம் எப்படி வச்சது, பெருந்திண்டியினாலும் லௌகீக கவலைகளினாலும் அவன் என்னச்சானா ஜனங்களை நெருக்கிறானா. பாருங்க, உங்க குடும்பத்தில் நீங்க வேணும்னா யோசித்து பாருங்க, வசதியை கொடுக்கிறவனுக்கு வசதியை கொடுத்து ஆடம்பரத்தை கொடுத்து ஜனங்கள் அப்படியே அந்த வசதிக்கு பரமாக கொண்டு போவான். இனி பாருங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த உபத்திரவத்தை கொடுத்து அந்த லௌகிக உலக கவலையை கொடுத்து ஜனங்களை நெருக்கி நெருக்கி ஆண்டவர்கிட்ட வர விட மாட்டான். இந்த 2 கேட்டகரி தான் இருப்பீங்க. ஒன்று வசதிக்கு பேக்கில் போறவங்க, இன்னொன்று உபத்திரத்துக்கு பேக்கில் போறவங்க. இந்த 2 கூட்டத்தையுமே அவன் என்ன செய்ய விட மாட்டான்னா, கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு, கர்த்தரை துதிப்பதற்கு, கர்த்தருக்கென தங்களை ஒப்பு கொடுப்பதற்கு விடவே மாட்டான், கர்த்தரை யோசிப்பதற்கு விடவே மாட்டான். உபத்திரப்படுகிற உபத்திரத்தில் இருக்கிறான், ஆஸ்தி உள்ளவன் ஆஸ்தினால கொண்டு போறான். நீங்க ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் சொல்லி, நீ தந்தவைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி, இதெல்லாம் உம்முடையவைகள் என்று சொல்லி ஸ்தோத்திரத்து, இது நான் உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? அல்லது போய் இருந்துட்டு, அப்பா எனக்கு தரித்திரம் இருக்கு, எனக்கு உபத்திரம் இருக்கு, எனக்கு வியாதி இருக்கு, அது இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? போய் இருந்துட்டு, ஆண்டவரே முதலாவது என்னை பரிசுத்தப்படுத்து, என்னை சுத்திகரியும், இந்த உலகத்துல உபத்திரம் உள்ளதுதான், வியாதி உள்ளதான், வறுமை உள்ளதுதான், எல்லாம் உள்ளதுதான், ஆண்டவரே என்ன உண்மை பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துங்க, அந்த பரலோக சந்தோஷத்தை எனக்கு தாருங்க, அந்த ராஜ்யத்திற்கு என்ன கூட்டு சேருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? இல்ல கஷ்டமா இருக்கு, நெருக்கமா இருக்கு, பாடா இருக்கு, இது எப்ப எனக்கு மாறுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? பாருங்க, பேதுரு கேட்டாரு, நம்ம புரிஞ்சுக்கணும். பேதுரு கேட்டார், ஆண்டவரே இவ எல்லாவற்றையும் விட்டு நாங்க உங்களை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொன்னாரு, துன்பத்தோடு கூட, வாசிக்கும் போது சாக்காயிடுச்சு, என்னையா கிடைக்கும்? துன்பத்தோட கூடன்னு ஸ்டார்ட் பண்ணாரு. சகோதரர்கள் ஆஸ்திகள் வீடுகள்னு சொன்னாரு, துன்பத்தோடு கூடன்னு சொன்னாரு. இந்த உலகத்துல துன்பம் உண்டு, உபத்திரம் உண்டு. ஆனால் துன்பத்தின் மத்தியிலும் உபத்திரத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் கர்த்தரை நோக்கி பார்த்து, பரலோக ராஜ்யத்தை நோக்கி பார்த்து, கல்வாரி அன்பை நோக்கி பார்த்து தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தேவ சமூகத்திலே வருகைக்காக ஆயத்தப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. புரியுதா? உங்களுக்கு புரியுதா? சத்தியத்தை நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ளணும். சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து கொண்டா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில விடுதலை உண்டா இருக்கும். இல்லைன்னா என்ன செய்வீங்க தெரியுமா? உலகத்தை பார்ப்பீங்க, உலகத்தில் உள்ளவைகளை பார்ப்பீங்க, உலகத்திற்காகவே போராடி 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 ஆண்டவர் சொன்னால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் கர்த்தர் சொன்னாரு. ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அதை சோதித்து பார்க்கிறோமா? நம்ம சோதித்து பார்க்கிறோமா? யார் அதை சோதித்து பார்த்துறீங்களா? ஆண்டவர் சொன்னாரு, அவர் வாக்கு மாறாதவர் அல்ல, அவர் உண்மை உள்ளவர் அல்ல, அவர் சொன்னதை செய்வார் இல்ல, அவர் பொய் சொல்ல மாட்டாரு. அப்ப நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடி பார்க்கிறேன்னு எத்தனை பேராவது சோதித்து பார்த்தீங்களா? சொல்லுவாங்க, டே எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் எல்லாம் படி பாஸ் ஆயிடுவேன்னு சொன்னா எங்களும் முக்குராண்டி போட்டு படிச்சு எடுத்து பாஸ் ஆக பார்ப்போம். சரி, இந்த வேலைக்கு போனா இத்தனை லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்குன்னு சொன்னா அந்த படிப்பை படிச்சு யாருக்கு கையில காலில் விழுந்து உருண்டவங்க அந்த வேலைக்கு போய் அதை சம்பாதிக்க பார்ப்போம். ஆனா கர்த்தர் சொல்ல, நீ என்ன தேடுறா, நான் எல்லாவற்றையும் உனக்கு தருவேன். ஆனா ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தையை கேட்டு அந்த மனுஷனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஒன்றும் செய்யக்கூடாத இருப்பேன் ஓ கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கைவிட்டுட்டு போற
மனுஷன் சொல்ற வார்த்தையை கேட்டு இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஓடுகிறதான நாம் தேவனாய் கர்த்தர் வானத்தை பூமியை சிருஷ்டித்து சகலவற்றை ஆளுகை செய்கிற சகலவற்றை செய்து முடிக்கிற தேவனாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அதை தேடினோமான்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா தேடினோமா? அவர் உண்மை உள்ளவருப்பா. நம்ம சொல்றோம் வார்த்தையில மட்டும் உண்மையுள்ளவர் அவர் வாக்கு மாறாதவர், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். எத்தனை பேரை சோதிச்சு பார்த்தீங்க? ஐயா, அவர் இன்னைக்கும் உண்மையுள்ளவருப்பா. இருதயத்துக்குள்ளாடி விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்னு கேட்டா யாருமே இருக்காது. இருதயம் அடைக்கப்பட்டதா மூடுறதாவே இருக்கு. இங்கோடி கேட்கிறோம் எங்கோடி எல்லாமோ கேட்கிறோம். ஆனா அது இருதயத்துக்குள்ளாடி போய் அது கிரியையினால வெளிப்பட்டுதான்னு சொன்னா இல்ல. கிரியை இல்லாத விசுவாசம் சத்தது. அது கிரியையில நீங்க சோதித்து பார்த்தீங்கன்னா இல்ல. முழங்கால நின்று பார்த்தீங்களா இல்ல. 2 நாள் 3 நாள் சோதனை வந்த பிறகு அப்புறமா கச்சரை மறந்துட்டீங்களே. ஆண்டவரை தேடுறேன், ஆண்டவருக்கு வந்து தேடுறேன், ஆண்டவரை மாத்திரம் நம்புறேன்னு சொல்லிட்டு 2 நாள் ஜெபம் பண்ணிட்டு 3 நாள் ஜெபம் பண்ணிட்டு ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே சபம் போச்சு, வேத வாசிப்பு போச்சு, பரிசுத்த ஜீவிதம் போச்சு, ஆவிக்குரிய எல்லாவற்றையும் இழந்து விட்டு தரித்திரதா இருக்கிறோமே. சொன்னா நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆனா இதான் உண்மை. நீங்க புரிஞ்சுக்கணும் ஐயா, கர்த்தர் யார் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம எங்க உள்ளவங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் உள்ளவங்க இல்லை, நம்ம அதை நம்புங்க ஐயா. நமக்கு இந்த உலகம் இல்லை, நம்ம இந்த உலகம் நமக்கு உள்ளது இல்லை. நம்ம எல்லாம் பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்கள், தேவ புத்திரர்கள். அடிமைகளா கிடக்காதுங்க. உங்களுக்கு புரிய மாதிரியே சொல்லித்தரேன் ஐயா. இதுக்கு மேல பாருங்க, ஒரு எஜமானர் இருந்தார், ஒரு பெரிய எஜமானர். அந்த எஜமானருக்கு சில பிள்ளைகள் இருந்தாங்க, சின்ன குட்டி பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் கழியும் போது பாருங்க, ஒரு வேலைக்காரன் அந்த பிள்ளைகளை பராமரித்து வளர்த்துட்டு இருந்தான். இந்த பிள்ளைகளை அவன் அடிமைகளாட்டு வச்சு அவனே கண்ட்ரோலுக்குள்ளாடி சின்ன வயசுல கொடுத்தாங்க. சரி வளரட்டும். அந்த பிள்ளை வளரவும் அந்த அவனும் அப்படியே அந்த அவனுக்குள்ள அடிமைகளாகவே இருந்தாங்க. ஒரு நாளைக்கு எச்சமானவர் என்ன செய்துட்டார்னா தூர இடமாக கடந்து போயிட்டாரு. கடந்து போன பிற்பாடு பாருங்க, இந்த வேலைக்காரன் என்ன அப்படின்னா அந்த பிள்ளைங்களை சின்ன வயசுல இருந்தே வளர்க்கறதுனால அவனுக்கு அடிமையாகவே வளர்த்து கொண்டு போயிட்டான். அவனுக்கு அவங்க அனுபவிக்க வேண்டிய ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் அவன் அனுபவிக்கிறவனாக அவன் சந்தோஷமா வாழ்ந்த இந்த பிள்ளைகளை அடிமைகளாகவே வச்சுட்டு இருந்தான். இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது, தகப்பன் பெரிய பணக்காரராக இருந்தனால இந்த பிள்ளைகளை வந்து பார்க்கறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அவர் என்ன செய்தாருன்னா, அவர் தூரத்தில் வெளிநாட்டில் பெரிய ஒரு உத்தேகத்தில் இருக்கார், பெரிய ஒரு நிலைமையில இருக்கிறார். ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு தெரியவே செய்யாது. எங்க அப்பா பெரிய ஐஸ்வர்யவான், எங்க அப்பா பெரிய 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 காரியங்களை செய்கிற, எங்க அப்பா இடத்துல 1000 வேலைக்காரர்கள் உண்டு என்று அவருக்கு தெரியாது. பாருங்க, இதே போலதான் சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் அருளாத்திர ஐஸ்வர்யவானுடைய பிள்ளைகளோ இருந்தோம். இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து படைத்த தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தும் கூட எப்படி தெரியுமா சாத்தான் நீங்க அடிமை சொல்லி உங்களை அடிமையாக்கிப்பட்டே இருக்கா. நீங்கள் ஆமையா நான் அடிமைத்தான் அப்படியே சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி கீழேயே கிடக்குதுங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறா, நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நம்ம ஒவ்வொரு அந்த பரம தகப்பனுடைய பிள்ளைகள். வானத்தையும் பூமியும் சுசித்த சர்வ வல்லமையும் அதிகாரமுள்ள தேவனாய் கர்த்தரால் சுத்திகரிக்கப்பட வேண்டிய, பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய, விடுவிக்கப்பட வேண்டியதான அவருடைய பிள்ளைகள். நீங்க உங்க காமிக்கணும். அந்த வேலைக்காரன் ஒருவேளை உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கலாம், ஆனா காமிக்கணும், ரெக்கார்டு எடுத்து காமிக்கணும். டேய், இது எங்க அப்பாவோட சொத்து, உன்னுடையதல்ல. நீங்க காமிக்கணும், நீங்க சொல்லணும், இது நான் என் தேவனாய் கர்த்தரால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய புத்திரனாய் மாற்றப்பட்டவன். நான் இந்த உலகத்திற்கு இருவன் அல்ல, பரலோக ராஜ்யத்தின் புத்திரன். நீங்க தான் சொல்லி அந்த உரிமையை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு நீங்க தான் போராடணும். ரொம்ப காலமா அடிமையா இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு தெரியாது. நீங்க இந்த நாட்களில் முழங்கால நின்று கெஞ்சு, நீங்க என்ன, நானும் தேவனுடைய புத்திரன் தான், நான் இந்த உலகத்தை நம்பி உலகத்தில் உள்ளதை பார்த்து இருந்துட்டேன், என்னுடைய உலகம் இது இல்லை, என்னுடைய வீடு இங்கே இல்லை, என்னுடைய வீடு பரலோகம் சொல்லி உங்களுக்கு உணர்வு உண்டாச்சுன்னா காத்திருந்து அழுது புலம்பி ஜெபம்னுங்க. உண்மையா நீங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஞானம் இப்ப இருக்குன்னா காத்திருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இந்த உலகத்திற்காக அல்ல, இந்த உலகத்தில் உள்ளவைகளுக்காக அல்ல, பரலோக ராஜ்யத்திற்காக, பரலோக மகிமைக்காக, பரலோக ராஜ்யத்துக்கு போகும்படியா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் இனி ஜெபம் பண்ண ஆரம்பிக்க போறீங்க? இனியாக நான் இந்த உலகத்துக்காக போராட மாட்டேன். உண்மையா சொல்றேன், உலகத்துக்காக நான் போராட மாட்டேன், உலகத்துக்காக நான் பிரயாசப்படவும் மாட்டேன். எனக்கு அண்ணனை தேவைக்கு நான் வேலைக்கு போவேன், சாப்பிட காரியங்களுக்கு நான் எனக்கு இருக்கிறத நான் செய்ய போறேன்.
ஆனால் என் போராட்டம் ஜெபத்தில் போராடுறது நான் எதுக்காகத்தான் போராடுவேன்னா என் தேவனோட ராஜ்யத்திற்காக மாத்திரம் போராடுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்கன்னா, அவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னா அப்படி செய்யுங்க. கர்த்தர் உங்கள் பாதையில் இருக்க தடைகளை மாற்றுவார், குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை மாற்றுவார், உபத்திரவங்களை மாற்றுவார். நீங்கள் கொடுக்கறதுனால உண்டான ஆசீர்வாதம் உண்டாகும், உங்களே கொடுக்கறதுனால பரலோக ராஜ்யத்திலையும் பாக்கியம் உண்டாகும். புரிஞ்சிச்சா? கேட்டால் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவங்க ஆண்டவர் சமத்தில் உங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுங்க. இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, ஏமாந்து போயிடாதுங்க. ஜெபம். மகாபரிசுத்தமுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பாவுதாவே ஸ்தோத்திரம், நல்லவுதாவே ஸ்தோத்திரம். நம்முடைய அன்புக்காக, நம்முடைய சிநேகத்திற்காக, நம்முடைய இரக்கத்திற்காகவும், நம்முடைய மகா மெய்மையான நம்முடைய கிரிகளுக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், அதை துதிக்கிறோங்க தாவே. நீர் நல்லவுதாவே ஸ்தோத்திரம். மனுக்குலங்களுக்கு நீர் நல்ல தேவனாகவும் சொந்த தேவனாகவும் எல்லாருக்கும் எல்லாமான தேவனாகவும் நீர் பரம தகப்பனாகவும் நீர் காணப்பட்டு மனுக்குலங்களை நீர் கண்ணோக்கி பார்த்து நல்லவுதாவே ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய நாம மகிமைக்கென்று நம்முடைய சபையின் மூலம், நம்முடைய ஊழியத்தின் மூலம், நம்முடைய ஜனங்களின் மூலம் கூட நீர் எங்கள் தேவனை ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை நீர் போஷிக்கிற தேவனாக, வழிநடத்துகிற தேவனாக நீர் காணப்படுறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவனை ஸ்தோத்திர கடைசி காலத்திலும் நம்முடைய சாட்சியுடைய பிரயாசங்கள், வாஞ்சைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் இவைகளின் மூலமாக ஏழைகளுக்கு எங்கள் தேவனை ஸ்தோத்திரம் உதவி செய்யும்படியாக நல்லவுதாவே ஸ்தோத்திரம் ஆரம்பித்ததான அமைப்பை நீர் அதிகமாக நிராசுரவிக்கும்படி வேண்டிக்கிறோம். ஆரம்ப நாள் முதல் இம்மட்டை எங்கள் தேவனை ஸ்தோத்திரம் உடைய மகா மகிமையான நம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை கூட நீர் வைத்து நல்லவுதாவே ஸ்தோத்திரம் அநேகமான ஏழை ஜனங்களுக்கு நன்மை செய்ய, உபகாரங்களை செய்ய நீர் கிருபை செய்து வருகிற நம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. ஏழைகளுக்கு இறங்குகிறவர்கள் நல்லவுதாவே ஸ்தோத்திரம். உமக்கு எங்கள் தேவனை ஸ்தோத்திரம் கடன் கொடுக்கிறவர்களாக காணப்படுறதற்காக மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. நல்லவுதாவே ஸ்தோத்திரம். ஏழைகளுக்கு கொடுக்கும்போது உமக்கு கொடுக்கிறதாக காணப்படுகிற நம்முடைய மேலான கிருபைக்காக உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை துதிக்கிறங்க தாவே. நீர் எங்கள் தேவனை ஸ்தோத்திரம் திருப்பி நீர் உம்முடைய ஜனங்களுக்கு கூட நீர் கொடுக்கிற தேவனாக நீர் காணப்படுகிற நம்முடைய மேலான கிருபைக்காக உமை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. இம்மட்டும் எங்கள் தேவனை ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன எங்கள் தேவனை ஸ்தோத்திர நன்மைகள், உபகாரங்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை குறித்து நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவனாகவும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாகவும் காணப்படுகிற நம்முடைய மேலான கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமம் மகிமைக்கென்று எங்கள் தேவனை ஸ்தோத்திரம் உதவி செய்ததனால் நீர் உம்முடைய பிள்ளைகளை உலக பிரகாரமாக கூட நீர் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக நீர் காணப்படுகிற நம்முடைய மேலான கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறங்க தாவே. ஏழைகளுக்கு எங்களது உதவி செய்யும்படியாக எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் பாதாவே ஸ்தோத்திரம் உதவி செய்து கொண்டிருக்கிறதான நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்க முடியும். அமைப்பில் எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் உறுப்பினராக காணப்படுகிறார் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் அதிகமாக நீர் கண்ணோக்க முடியும் தாவே. உம்மால் எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் பாதாவே ஸ்தோத்திரம். உம்மால் மீட்கப்பட உம்மால் வருகிறார் நன்மைகளை சொந்தமாக்கிக் கொள்ள நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்ய முடிய வேண்டிய தாவே. இந்த அமைப்பில் காணப்படுகிறதான நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் காணப்படுகிறதான உம்முடைய பிள்ளைகளும் எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் தங்களே உமக்கென்று ஒப்பு கொடுக்கத்தக்கதாக தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உமக்கென்று ஜீவப்பிலியாக ஒப்பு கொடுக்கத்தக்கதாகவும் நீர் உம்முடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் உம்முடைய பிள்ளைகளை அங்கீகரிக்கத்தக்கதாகவும் நீர் எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் கூட நீர் கிரியை செய்ய முடியாது வேண்டிக்கிறோங்க தாவே. நீர் கண்ணோக்க முடிய வேண்டிக்கிறோம். இந்நாளிலும் கூட கடந்து வந்திருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேரா தனித்தனியாக சந்தித்து நீர் நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க முடிய வேண்டிக்கிறோம். வரை தடைப்பட்டு காணப்படுகிறதான நம்முடைய பிள்ளைகளை கூட நீர் கண்ணோக்கி நீர் நம்முடைய பிள்ளைகளை கூட நீர் அதிகமாக நிராசரிக்க முடிய வேண்டிக்கிறோம். நீர் நம்முடைய நாம மகிமைக்கென்று எங்கள் தேவனை ஸ்தோத்திரமுடைய சபைக்கென்று நம்முடைய ஊழியத்திற்கு என்று ஆத்துமாக்கள் பிரயோஜனத்திற்கு என்று எங்கள் தேவனை ஸ்தோத்திர கடைசி காலத்திலும் கூட நீர் எங்கள் தேவனை நம்முடைய சாட்சியின் மூலம் கூட நீர் கிரியை செய்து வருகிற ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள நீர் கிரியை செய்து வருகிற நம்முடைய மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. இன்னும் எங்கள் தேவனை ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் அதிகமாக சந்திக்கப்பட ஏழைகளுடைய தேவைகள் அதிகமாக சந்திக்கப்படத்தக்கதாக அதற்கு
ஏற்றதான எங்கள் தேவனே ஸ்தோத்திரம். எல்லா வசதிகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்து கொடுக்க முடியாது வேண்டிக்குள்ளரங்க தாவே. நல்ல தேவனே ஸ்தோத்திரம் பாதாவே ஸ்தோத்திரம். அமைப்பில் எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் உறுப்பினர்களாக காணப்படுறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சந்திக்க முடியாது வேண்டிக்குள்ளோம். அவருடைய குடும்பங்களை கூட நீர் அதிகமாக நிராசிரிக்க முடியாது வேண்டிக்குள்ளரங்க தாவே. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய நாம் மகிமைக்கென்று ஒவ்வொரு காரியங்களும் செய்கிறது மூலம் நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் அதிகமான முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் அதிகமாக உண்டாக்குவதாகவும் நம்முடைய பிள்ளைகள் செய்கிறதான தொழில்கள் வேலை காரியங்கள் எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் மிகுந்த ஆசீர்வாதத்திற்கேற்றதான நிறைவோடு காணப்படத்தக்கதாக நீர் இறக்கம் செய்ய முடியாது வேண்டிய தாவே. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று நீர் சொல்லி பிரகாரமாக எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் பாதாவே ஸ்தோத்திரம். உமக்கு எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் கடன் கொடுக்கிறதுனால் உமக்கு எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் உதவி செய்கிறதுனால் நீர் உம்முடைய பிள்ளைகள் எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் திருப்பி கொடுக்க முடியாக வேண்டி திருப்பி கொடுக்கிற தேவனாக காணப்படுகிற நம்முடைய மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தடைகள் சோதனைகள் போராட்டங்கள் பிரதிகூலங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட்டு வாக்கு உணனபடியே நம்முடைய வாக்கின்படியே அதிகமான நன்மைகள் ஆசீர்வாதங்களை ஏராளம் தாராளம் அருளி செய்தரலாம். நல்ல தேவனே ஸ்தோத்திரம் பாதாவே ஸ்தோத்திரம். நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகளை பல பாகத்திலும் நீர் கூட்டி சேர்த்து ஒவ்வொரு காரியங்களையும் எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் செய்ய நீர் கிருபை செய்தீர். எங்கள் தேவனே நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களில் நேராக தங்களுடைய வீடுகளில் நேராக புறப்பட்டு போகிறதான பிரயாணங்களிலும் கூட நம்முடைய பாதாள தாசை நம்முடைய துவன்மாருடைய பாதாளை அதிகமாறலி செய்து மனவெழுச்சியோடு சந்தோஷத்தோடு ஒவ்வொரு எங்கள் தேவனே ஸ்தோத்திரங்கள் தங்களுடைய இல்லங்களில் கடந்து போய் சேரத்துக்காகும். அதற்கு பிறகு நம்முடைய கிருபையும் பிரசனமா நம்முடைய வழிநடத்தினை போல நம்முடைய பிள்ளைகளோடு கூட காணப்படுத்ததாகும் நீர் கிருபை செய்ய முடியாது. எல்லாவற்றும் பிரயாசப்படுகிறதான நம்முடைய மகனை கொடுத்து பலப்படுத்த முடியாது தாவி சரீஷன் பலன்கள் எல்லாவற்றையும் மாற்றிப்பட்டு நீரமா பலப்படுத்த முடியாது. மற்றும் எங்கள் ஒளியை ஆசிரியக்க முடியாது. ஒளியை கள்ளக்கல்படியார்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்தல மற்றும் சபையார் வந்து போகிறதா நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பேர் பேரா தனித்தெல்லாம் சந்தித்து ஆசீர்வதிக்க முடியாது. இந்த அமைப்பில் காணப்படுகிறார் மீட்கப்பட்டதான நம்முடைய பிள்ளைகள் அனுதினம் ஆய்கிருஜத்தில் முன்னேறி நல்லதாவே ஸ்தோத்திரம் வாக்க முடியாத நன்மைகள் ஆசீர்வாதங்களினால நம்முடைய பிள்ளைகளையும் நிறைக்கப்பட்டு உமக்கள் ஜீவிக்க நேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட கிருபை செய்ய முடியாது. இந்த உலகத்தில் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு வாரம் செய்கிறதின் மூலம் வருகிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லா ஜனங்களும் அதிகமாக சொந்தமாக்கி முடியல. எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் பாதாவே ஸ்தோத்திரம். நம்முடைய மகாமகிமையான நம்முடைய ராஜ்யத்திலும் அடியாரிலும் கடந்து வந்திருக்கிறார் நம்முடைய பிள்ளைகள் யாரும் நம்முடைய மகாமகிமையான நம்முடைய ராஜ்யத்திலும் கூட எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் கிட்டி சேர்ந்த பிரவேசிக்கிறதுக்காக இங்கே ஊராக அடியார்கள் எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் பார்த்துதான் நம்முடைய பிள்ளைகள் எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் அடியார்கள் எங்கள் எல்லாரும் நம்முடைய ராஜ்யத்திலும் ஒன்றாக பார்க்க முடியாது. எங்கள் தேவனே உம்மை உம்மோடு கூட சதா காலங்களிலும் வாழ்ந்திருக்கிறதாக காணப்படுத்ததாக கிருபை செய்தல் ஆசீர்வதித்தலும் காத்தரலாம் யாரும் நம்முடைய கிருபைக்கு மறைத்தரலாம். கிருபையாரும் இறக்குமாறு அன்பார்ந்த வரும் மீட்பரேசு நாமத்தில் ஜெபங்களும் அன்பு நிறைந்த பரமபிதாவே ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சபை அனைத்தோடும் கூட இருப்பதாக ஆமீன்.